மெயின் பிளேயரும் ரிசர்வ்ல உட்காந்துருக்க அந்த 25 பேரில் தோத்தலாம். அந்த 25 பேரும் வெளியூருக்கான வாங்கி வச்சு மலேசியா கூட போட்டுட்டு ஆட்டிட்டு போக வேண்டியதானே சதீஷ். நம்மளுக்கு அது தேவையில்லை சதீஷ். நம்மளுக்கு வந்து பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க. அந்த மாதிரி என்னைக்கு இந்த ஃபுட்பால் வந்து இந்த ப்ரைட் தருமா, அந்த லோகோ மலேசியாவுக்காக விளாட்றோன்ட்டு அந்த மாதிரி ப்ரைட்டாக போவானுங்க. அதுதான் என்னைக்கு இந்த கேம் வந்து சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சானுங்களோ. என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ அவகாடோவுக்கு தான், அப்புறம் என்னது எபலோனா அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்பு. அவகாடோவுக்கு மட்டும் தான் டெக்ஸ்ன்ற மாதிரி. ஓ சாதாரண ஆள்லாம் இல்லைன்ட்டு. ஆப்பிள், ஆரஞ்சு, இப்போ ஆரஞ்சு எல்லா வீட்லையும் சாப்பிடுவாங்க. ஆரஞ்சு இஸ் குட் ஃபார் வைட்டமின் சி. பிள்ளைங்களுக்கு ஆரஞ்சு கொடுங்கன்றாங்க. அப்போ இதுக்கு மேலே யாரும் ஆரஞ்சு கொடுக்க முடியாது. ஏன்னா அன்வார் வந்து ஒரு விஷயத்தில் என்னத்தில் வெரி குட்னு கேட்டிங்கன்னா, அந்த மெனிப்புலேட். ஓ அவகாடோ பணக்காரவனுங்க. அப்போ ஏன் இப்போ சாதாரண ஆப்பிள் வந்து யாருமே சாப்பிட முடியாது, ஒரு பணக்காரன் மட்டும் தான் சாப்பிடணும். இந்த கவர்மெண்ட் வந்து பணக்காரனுக்கான கவர்மெண்ட், நாடை பணக்காரனுக்கான நாடு, இந்த அரசாங்கம் பணக்காரனுக்கான அரசாங்கம் மாதிரி நடத்துறது தான் அன்வார். இது ஏழைக்கான அரசாங்கம் கிடையாது. இது மலேசியாவில் வர்ற பழங்க 10வது வயசு தான் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே உள்ள நல்ல குளத்து பழம்லாம் இவன் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நிப்பாட்டுறதுக்கு அவனுக்கு வழி தெரியல. என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கானுங்க பாரு. இப்படிதான் சதீஷ் ஊரை ஏமாத்துறது. இல்லை இது என்னமோ வந்து டெய்லி வந்து வக்கலாக கொண்டு போயிட்டு பழம்லாம் விற்க முடியாமல் வக்கலாக எங்கே கொட்டுற மாதிரில காசு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் பாருங்களேன். அப்படியே எங்கேயாச்சும் கொட்டிக்கிட்டு இருக்கான். வாழைப்பழத்தை சாப்பிட முடியாத, வாழைப்பழம் தோலை கூட தின்றுவானுங்க, போக அரைச்சிடுறானுங்க. நினைக்கிறேன் அப்படி இல்லை நிலைமையில் இருக்குது நாடு. இவன் என்னமோ வந்து வாழைப்பழம் மலேசியாவில் உள்ள லோக்கல் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் இல்லாத வயசு தான் அங்கே டேக்ஸ் ஏற்றிட்டா இங்கே வந்து எல்லாம் இந்த பழங்க வாங்குவானா. முட்டாள்தனமாக இருக்குது. சதீஷ் செம்பாங் போக்கோ எபிசோட் 91வது அரட்டை மரம் டேவிட். இது 91வது எபிசோட். இது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரிய வைங்களேன். இது மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம. டேவிட் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, போனாடி காமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தக் லைஃப் படத்தோட வந்து இது நீட்டாக இருக்குது. அதுவும் நானே பயந்துட்டேன். 2 மணி நேரம் 48 நிமிஷம். அதான் நீ ஏற்றினோட திறந்தேன் யூடியூப்பில் பார்த்தேன். நான் டைமை பார்த்தேன், இன்னொன்று 2 மணி நேரம் 46 நிமிஷம் பேசியிருக்கோமான்ட்டு. சாரி, ஆக்சுவலி என்னன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர். இல்லை அது என்னன்னா 10 நாள் நம்ம அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறப்போ 11வது நாள் பாருங்களேன். ஸோ நம்ம ஒரு வாரத்தில் அந்த கேப் இருந்துச்சுல, எல்லாத்தையும் ஒரேடியாக கவர் பண்ணிடுவோம், டம்ப் பண்ணியாச்சு. அதான் பிரச்சனை. சரி, இருந்தாலும் நீங்கள் டைம்ஸ் வச்சுருக்கோங்கன்னு நினைக்கிறேன். டைமிங் அதில் நான் டைம் வச்சாச்சு. ஸோ அதை தட்டி பார்த்தாங்கன்னா போயிடும். அது தட்டி பார்த்து நீங்கள் போகலாம். ஃபுல்லாக பார்க்கணுன்னு இருக்காது, நீங்கள் தேவைப்படும் போது தட்டி பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் பேசணும், அளந்து தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அளந்து பேசுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் காமெண்ட் நினச்சிருக்கு. காமெண்ட் இருக்குது டேவிட், அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கலாம். அதான் ஒருத்தவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அது வந்து குவைட் இவர் வந்து இங்கே அந்த பதிலை காணோம். அவர் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, நீங்கள் வந்து ராங்காக சொல்லிட்டீங்க, இது வந்து அது ஜிடிஎல் இல்லை பிஎஸ்பியா பிஎஸ்பின்னு சொல்லியிருக்காரு. ஜிடிஎல் வந்து லோரிக்கு, பிஎஸ்பி வந்து பஸ்ஸுக்கு. சாரி, அது தேங்க்ஸ், உங்களோட இதில் கன்சர்னாக இருக்காங்க. நாட் ஜிடிஎல். அதில் அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் 2-3 இது கமெண்ட் கொடுத்துருக்காரு. பிளாக் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி என்ஃபாஸ்ட். இது வந்து மிஸ்டர் துரை வந்து அவர் சொல்லியிருக்காரு. பிளாக் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி என்ஃபாஸ்ட் சின்ஸ் ப்ளஸ் மொனோரா ஆக்சிடென்ட். அது வந்து பட் ஒன்லி நியூ பஸ்ஸஸ் ஆர் அடிஷனல் பஸ்ஸஸ் ஆல்வேஸ் மிஸ் அவுட் தீஸ் enforcement because the company will update fleet management report instead of individual bus record. So insurance prices also reason they purposely to miss but cannot avoid for too long as circular already enforced. So that means இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருக்குது இந்த பிளாக் பாக்ஸ், ஆனால் வந்து இன்னும் அதை வந்து இது பண்ணுற வேலை அந்த புது கம்பெனிங்க அதெல்லாம். பட் அந்த மாதிரி இப்போ வந்து ஆக்சிடென்ட் பட்டவுடனே அந்த கம்பெனியோட லைசன்ஸை பிடுங்கிறது கிடையாது. நீ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணு. உன்னோட ஜேபிஜே வந்து நடு ரோட்டில் போய்ட்டு ஆளுங்களை செக் பண்ணுறதோட பஸ் கம்பெனி போய்ட்டு செக் பண்ணு பஸ் எல்லாத்தையும். இல்லை சதீஷ், நீ பார்த்தோன்னா புஷ்பா கம்புக்கு வந்து பஸ்ஸு 6 மாதத்துக்கு ஒரு 2 போய் ஆகணும் போகிறேன். ஸோ பஸ்ஸு 1 வருஷம் நினைக்கிறேன். ஸோ அவங்க போகும்போது இன்ஸ்பெக்ட் பண்ணுறதே வந்து புஷ்பாக்கம். ஸோ புஷ்பாக்கம் பண்ணும்போது இந்த பிளாக் பாக்ஸோ என்னென்ன நெசசரி தேவையோ சேஃப்டி இதுக்கு வந்து கொடுத்துடலாம். ஜேபிஜே வந்து கமந்திரன் அனுப்புனாங்கன்னா அவங்க அதை இன்ஸ்பெக்ட் பண்ணணுன்ட்டு அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் சதீஷ். ஸோ இதில் ஜஸ்ட் நம்ம உள்ளுக்கு போகட்டி சதீஷ், டாபிக் போகட்டுமே. இல்லை அவர் மிஸ்டர் துரைன்றவர் ரொம்ப டீட்டெயிலாக பாயிண்ட் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காரு. குவைட் இது நீங்கள் பார்க்கலன்னா போன எபிசோடில் போய்ட்டு அவர் பண்ணியிருக்க கமெண்ட் பாருங்கள். பட் அவர் வந்து இந்த பஸ்ஸு இதை பற்றி பேசணுமா, அவர் வந்து ஐ திங்க் இஸ் எக்ஸ்பர்ட் இன் தட். மேபி பஸ் சம்மந்தப்பட்ட இதாக இருப்பார்னு நினைக்கிறேன். அப்பா ஜிகேஜிஆர் எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டிருக்காரு. ஸோ தேங்க்யூ மிஸ்டர் துரை. நாங்கள்
நாங்கள் அதை இது பண்ணிக்கிறோம். மேபி இன் ஃபியூச்சர் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூ பற்றி ஏதாச்சும் பேசுகிறதுனா உங்களை கண்டிப்பாக உங்களை கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அதுவும் இல்லை சதீஷ், இந்த இஷ்யூ இப்போ இந்த பஸ்ஸு 15 பேர் இருந்தாங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் இப்போ இருக்குன்னு பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ்லாம் அந்த பஸ்ஸுக்கு போயிட்டாங்க ஃபுல்லாக. கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக பஸ்ஸு தான் தப்பு, பஸ் மேலே தான் தப்பாக ஆகிட்டாங்க. பட்டு இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, பஸ்ஸு டிரைவர் வந்து ஓவர் ஸ்பீடு, ஸோ அதால் தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்ட்டு. பட் அதே டைமில் வந்து டபுள் லைன்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க அங்கே. ரோடு சிஸ்டம் இது எல்லாமே இருக்குது, இன்க்ளூடடாக இருக்குது. எல்லாமே ஓவராலாக பார்த்தா எல்லாத்துக்குமே தப்பு இருக்குது. பட் என்டையர் இதே வந்து டைவர்ட் பண்ணி பஸ்ஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. பஸ்ஸு பெர்மிட் வந்து புல் அவுட் பண்ணியிருக்காங்க. சில கம்பெனிக்கு வந்து மினிஸ்டரே வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டல் பெர்மிட், ரெண்டல் எடுத்துகிட்டு நீ ஆளை எத்தனா சம் பெர்மிட் எடுத்தாகணும், பெர்மிட் எடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி பெர்மிட் வந்து ஆள் மூலிமா ரெண்டல் எடுப்பாங்களா, இப்போ ஒரு கம்பெனி கொடுத்துருவாங்க, அந்த கம்பெனி வந்து அவங்க மூலிமா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த பர்சன் பார்த்தோன்னா, இவர் வந்து இங்கே கிடால உள்ளவர் தான் இந்த பஸ்ஸு கம்பெனி. ஸோ அவர் வந்து நேற்று வந்து நம்பர் பிளேட் வந்து பினாங் பிளேட், ஆனால் பஸ்ஸு கம்பெனி, அந்த கம்பெனி கூட ஆஃபீஸ் கூட அடைச்சிட்டான்னு சொல்கிறாங்க. பட் அவர் என்ன கதைன்னு பார்த்தோன்னா, அந்த ஓனர் இருக்கார்ல, இஸ் முஸ்லீம்லாம், ஒரு முஸ்லீம்லே, அவர் இப்போ வந்து ஐசியூவில் இருக்கார். ஐயோ, ஜூன் மேரால குலிம் ஹாஸ்பிட்டலில். ஏன்னு பார்த்தோன்னா, நினைக்கிறேன் ஹார்ட் அட்டாக்கா இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனான்னு தெரியல. இந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சா, இந்த ஆக்சிடென்ட் நடந்தும்போது இப்போ ரீசன்லியா ஆஃப்டர் த கவர்மெண்ட் வந்து தூக்கி எல்லாம் பிளேமும் தூக்கி பஸ்ஸு கம்பெனி மேலே போட்டோன்னே, ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார்ல, கிரிட்டிக்கல் ஜோன் மேரால இருக்கார். ஸோ என்ன ஸ்டேட்டஸ் இப்போ தெரியல. பட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து 2 விஷயம், ஒன்று வந்து அவர் பஸ் ஆக்சிடென்ட், இன்னொன்று வந்து கவர்மெண்டோட குடைச்சல். ஸோ என்டையர் அந்த இன்சிடென்ட் தூக்கி பஸ்ஸு கம்பெனி மேலே போட்டாங்க. இப்போ டிரைவரும் எனக்கு கம்பெனி மேலெலாம், டிரைவர் ஒரு சைடு டிரைவர் ஏன்னா நீ சார்ஜ் பண்ணலாம், ஏன்னா அவர் தானே ஓட்டிகிட்டு போனார், தப்பு பண்ணியிருந்தா தண்டனை அனுபவிக்கணும் போனேன், அதை யாரும் நம்ம குறை சொல்லக்கூடாது. பட் பஸ்ஸு கம்பெனி ஏன் வந்து இந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து காரணமாக நீ சொல்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய. இல்லை, அது வந்து டிவேட் எப்பயும் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்கேப் கோட்டு, பலிகடா மாட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிடென்ட் வந்து நடக்கும் டிவே. இப்போ வந்து புரோத்தோன் காடி வந்து இப்போ திடீர்னு நான் பார்த்துருக்கேன், புரோத்தோன் காடி வந்து நெருப்பிடிச்சிட்டு திடீர்னு வாய் ஷார்ட் பண்ணிட்டு வெளியே வரப்போ வந்து ஃபேக்ட்ரிலேருந்து வரப்போ கூட வந்து டிஃபெக்ட்னால கூட எரிஞ்சதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து உடனே வந்து புரோட்டோன் கம்பெனி எடுத்து மூடணும்னு சொல்லுவியா? ஸோ ஆக்சிடென்ட் நடந்தோடனே அதோட காஸ் என்ன, அது சரி. ஆஃப்கோர்ஸ் டிரைவர் வந்து நீங்கள் வந்து யாரும் காப்பாற்றுங்கன்னு சொல்லல, பட் இட்ஸ் வெரி அன்ஃபேர் எடுத்து எல்லாத்தையும் அந்த கம்பெனி மேலே. அதான் நான் கேட்குறேன் டேவிட், இது என்னன்னா என்ன பண்ணுறதுனா, இந்த ஒரு பலிகடா கிடச்சிருச்சா கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் தப்பிச்சிருவானுங்க. அந்த ரோட்டில் அத்தனை நாள் வந்து 30 மில்லியன் 2022 சொல்லி 2025 வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை. அந்த இடத்துல லைட்டிங் இல்லை, அது ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியான்னு தெரியுது, ஏன் வந்து ஸ்பீட் பம்பர் இல்லை. ஸோ இதெல்லாம் செய்யாமல் இது இப்போ பிளாஸ் ஹைவேல ஒண்டி ஸ்பீட் பம்பர் இருக்குது தானே, இறங்குறப்போ வந்து ஸ்பீட்டை குறைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கானுங்க. தர நீ செஞ்சுருக்கலாமா அதை? அதெல்லாம் நீ ஆக்ஷன் எடுக்காமல் எடுத்தோடனே சரி இன்றைக்கே வந்து அந்த பஸ்ஸு உரிமையாளர் இறந்துட்டாருன்னே வச்சுக்கோமே, 15 உயிர் போயிருச்சு, அதனால வந்து இவருக்கும் வந்து அந்த தண்டனை கொடுக்கணுமா? இப்போ அவங்களுக்கு குடும்பம் இல்லை, ஸோ அதுவும் உயிர் தானே. ஸோ என்ன நீ கேட்டிங்கன்னா அதான் அவர் ஏன்னா அவரோட மன வளர்ச்சிக்கு ஆளாயிட்டாங்கன்னா என்டையர் பெர்மிட் அவர் கம்பெனி எல்லாத்தையும் பஸ் எல்லாமே ஸ்டாப், எல்லாம் வெரி அன்ஃபேர் இல்லை, எல்லாம் தரைபலை, அவங்களோட பெர்மிட்டை தரைபலை பண்ணிட்டா நீ ரெண்டாவது அப்ளிகேஷன்ஸ் நாட் ஈஸி. இந்த நம்பர் பிளேட் மினிஸ்டர் பண்ண வேலை, நம்பர் பிளேட் மினிஸ்டர் பண்ண வேலை இல்லை. தெரிஞ்சிச்சுன்னா பேசுங்க, we will try to help them to fight. அதான் இல்லை அன்றைக்கி கூட எனக்கு மிலையிலாம் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி, ஏன்னா அன்றைக்கி அவங்க நம்மளோட டிக்டாக் லைஃப்பை பார்த்துட்டு தென் கால் மீலாம். ஸோ இதான் நாங்கள் நேரடியாக வந்து பேசுகிறோம், எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஆஸ் அ பஸ் ஓனர் எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, டிரைவருக்கும் பிரச்சனை இருக்குது, நிறையா இருக்குது, அவங்களோட வெல்ஃபேரும் பார்க்கணும். அதெல்லாம் அவங்க வந்து நல்லா ஒரு ஆள் பஸ் ஓட்டுறாங்க, ஒரு 40 பேர் ஏற்றிட்டு போனால் அவங்க மனசு நிம்மதியாக இருக்கணும்னா ஓட்டும் போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுல்ல, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது பாருங்க. ஸோ இது எல்லாமே இன்க்ளூடடு. பட் எல்லாத்தையும் தூக்கி வரும் பஸ்ஸு கம்பெனி மேலே போட்டு அப்போ அவங்களோட பஸ்ஸு எல்லாமே இப்போ ஸ்டாப், எல்லாத்தோட பெர்மிட்டும் கந்தோங்க மாட்டாங்க, கந்தோங்கள தாரை பலை பெர்மிட்டு தாரை பலைனா பஸ் ஓட முடியாது, அவ்வளோதான் முடிச்சு. இப்போ அவர் பஸ்ஸை விற்றுட்டு அந்த பஸ்ஸு பேரை மாற்றி வேறு கம்பெனி பேரில் போட்டால் தான் பெர்மிட்டு, அது கூட முடியுமா என்னன்னு தெரியல, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுமா என்னன்னு தெரியல. ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ங்க எல்லா பஸ்ஸையும் போடுங்கிறது. எஸ் அதான், ஏன்னா ஈஸி வேலா நாங்கள் ஆக்ஷன் சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறோம். அதான் இப்போ வந்து அந்த ஜுருத்ரா டயரா மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, அதெல்லாம் இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட் அங்கேயே தான் இருப்பானுங்க. மேபி அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வேலை மானியத்தை கூட அனுப்புவானுங்க. பட் இந்த மாதிரி ஆள்னா ஏன்னா அவங்க அரசாங்கத்தில் இல்லைல்ல, அரசியல்வாதி இல்லைல்ல, என்ன வேணாலும் செய்யலான்ட்டு. அதான் நம்ம மிஸ்டர் வேலன் எப்பயும் கமெண்ட் பண்ணுறவர், அவரும் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சொல்கிறது தான் எப்பயும்
இவனுங்க வந்து இந்த வாட் யூ ஆர் ப்ரொபோசிங் அபவுட் ரோட் சேஃப்டி இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் எனி டைம் சூன். ஏன்னா அந்த ரியர் சீட் பெல்ட்டே அவர் போட்டிருக்காரு. நாட் என்ஃபோர்ஸ் பை போலீஸ் அண்ட் டிராஃபிக் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன். அரசியல்வாதிங்க தான். அண்ட் தென் பொலிட்டிஷியன்ஸ் ஹேவ் நோ கரேஜ் டு டூ வாட் இஸ் ரைட். தே ஒன்லி டூ வாட் இஸ் பாப்புலர். ரைட். ஆக்சிடென்ட் நடந்துச்சா உடனே அந்த இடத்துல போய்ட்டு படம் முடிச்சுட்டு ஓகே அது உன்னோட பாப்புலரிட்டி தான் நீ பார்க்குறேன்னா, அன்னைக்கு வந்து நீ இன்னொரு மினிஸ்ட்ரியை சொல்கிறதா இருந்தாலும் இந்த ரோடும் ஒரு காரணம்னு சொல்லி நீ அன்றைக்கி சொல்லியிருந்தானா எப்படி சொல்லுவேன்? சொல்ல மாட்டேன். தட் இஸ் த திங்லா. அதுதான் நம்ம நாட்டோட பாலிட்டிக். இன்னொன்று முக்கியமானது பார்த்தோன்னா நாட்டில் காசு இல்லை, அதான் சொல்ல முடியும். காசு இல்லை, எங்கே போகுது என்ன பண்ணுறது தெரில, என்ன நடக்குது இல்லை. இப்போ பிரைம் மினிஸ்டரோட என்ன சொல்லுவாங்க, அவரோட நெரட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா காசு இல்லாத அவர் சொல்லாமல் லஞ்சத்தால் நம்மளுக்கு வந்து இப்படி ஆகிட்டோம், லஞ்சம் தான் வந்து நம்ம நாடை வந்து எடுத்தோடனே இப்போ லஞ்சம் இருக்காங்க. பார்க்க போனால் ஆஃப்டர் இந்த கோவிட் டைமுக்கு அந்தாண்ட வந்து டோட்டலாக எக்கானமி மாறிடுச்சு சதீஷ். லஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது, லஞ்சம் இருக்குது ஒரு சைடு ஓடுது. பட் வேர்ஸ் லஞ்சம் வந்து 1 MDB தான் ஆக பெருசு. அப்புறம் இப்போ இருக்கிற அவர் கூட இருக்கிற டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் 47 கேஸு, அதுக்கே இவர் ஒன்றும் செய்யலை, பக்கத்தில் வச்சுட்டு லஞ்சம் சரியில்லைன்றாரு. பட் லஞ்சம்னு சொல்லிட்டு உண்மையான எவ்வளோ நம்மளுக்கு நாட்டில் வந்து வருமானம் வருது, ஸோ எவ்வளோ பிஸ்னஸ் வருது உள்ளுக்கு, ஐ மீன் எவ்வளோ இன்வெஸ்டர் உள்ளுக்கு வராங்க, ஸோ எவ்வளோ அவருக்கு அது அந்த எப்படின்னா அது எப்படி வந்து டேக்ஸாக மாதிரி எப்படி வந்து பட்ஜெட்டுக்கு வருது உள்ளுக்கு வருதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த பணம் வந்து உண்மையாக இருக்கா இல்லையா, இல்லை ஷாக் சந்திரி மாதிரி ஒரு பட்ஜெட்டை உருவாக்குறது 400 பில்லியனு, நான் தான் வந்து இதுதான் ஹிஸ்ட்ரி ஒரு சிஜாரா படைக்கிறோம், ஒரு சரித்திரம் படைக்கிறோம், இவ்வளோ பட்ஜெட் நம்ம இவ்வளோ பெரிய இது இருந்தது இல்லை. பட் 90 to 100 மில்லியன் டெபிசிட்டில் அது யார் வேணால் சொல்லலாமா, நீ கூட உட்காந்து சொல்லலாம், நான் கூட சொல்லலாம், 1 trillion கூட நான் பட்ஜெட் சொல்லலாம். 600 மில்லியனை வந்து ஒரு 700 மில்லியன் வந்து என்ன சொல்லுவாங்க இதுக்குள்ள போட்டுடலாம். 700 பில்லியனை வந்து டெபிசிட்டாக கூட ஆக்க முடியும், யார் வேணால் செய்யலாம். பட் ஆக்சுவலாக எவ்வளோ வருது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி இம்பேக்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் செய்கிறீங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ரோடு சேஃப்டிலாம் வந்து ஒரு முக்கியமானது. ஸோ அதுக்கு காசை ஒதுக்குனா, இப்போ நீ சொல்கிற மாதிரி அந்த ரோட்டுக்கு வந்து 30 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க, 3 வருஷமாக நீ செய்யாமல் இருந்திருக்கு. ஸோ நீ செய்யாமல் காலத்தில் என்னத்துக்கு செய்யலை, அது மீன்ஸ் பணம் போனால் தான் அந்த ஜேகேஆர் அந்த நெகிரியில் வந்து ஜேகேஆர் பர்ஸ்கத்தோன்னு வந்து டெண்டர் ஓப்பன் பண்ணி அதுக்கு அந்த ப்ராசஸை செஞ்சுருக்கணும். அதுதான் டெண்டர் ப்ராசஸ் லேட் ஆகுனுச்சா, இல்லை அந்த 30 மில்லியன் அறவே போகலையா, சும்மா முழு செக்கப் அது மாதிரி சும்மா ஷொக்காக நான் சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா சதீஷ், அந்த 100 மில்லியன் இந்தியன்ஸோட மிட்ரா காசும் அப்படித்தான். அந்த 40% வந்து பிரைம் மினிஸ்டர் ஒன்றும் சைன் வைக்கிறது, என்னல்ல அது சைன் வைக்கலாம் கதை சொல்கிறீங்க, இல்லை உண்மையாக வந்து 40 மில்லியன் காசு இல்லையா நீ இல்லையா எடுத்து கொடுக்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. பட் உண்மையாக காசு இருக்கா, உண்மையான சிச்சுவேஷனை வந்து கவர்மெண்ட் சொல்கிறோம். உண்மையான நம்மளோட சிச்சுவேஷன் என்ன மாதிரி லெவலில் இருக்கும், இது பார்க்க பார்த்தா ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருக்குது சதீஷ். ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுது, காசு 30 மில்லியன் கொடுத்தாங்க, ஏன் அந்த ரோடை செய்யலை. அஃப்கோர்ஸ் அந்த ஆக்சிடென்ட் அது ஒரு பாட்டு, அது ஆக்சிடென்ட் தானே, ஏன் வந்து ரோடு செய்யணும். அப்போ என்னதுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் நீ முதல்ல இருக்கு சதீஷ். ஸோ இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் வந்து ஜென்வினாக சொல்லணும் சதீஷ். உண்மையாக காசு இருக்கா, இல்லை நீ ஒதுக்கின அமௌண்ட் எல்லா கமந்திரியாருக்கும் பட்ஜெட்டில் வந்து 2024 பட்ஜெட்டில் வந்து சதீஷ், இந்த 2025 பட்ஜெட்டில் போன வருஷம் அப்ரூவ் பண்ண பட்ஜெட்டில் இந்த கமந்திரியானுக்கு இத்தனை பில்லியன் ஒதுக்கியிருக்க. இப்போ பங்குனானு உண்மையாக அந்த காசை ஒதுக்குனியா, இப்போ இருந்த காசை ஒதுக்கணியா, இல்லை காசு இல்லாமல் சும்மா சொல்லி விட்டு போயிட்டியா. ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாம் இது ஒரு உதாரணம் சொல்கிறேன், எல்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னே நடக்கல இது. மாக்கோத்தா பை எலெக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கிழுவாங்கில் மாக்கோத்தா ஜோஹரில் பை எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதில் தெளிச்சது வந்து பிஎன் கேண்டிடேட் தெளிச்சாங்க. ஸோ அந்த டைமில் பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணார்னா, 20 மில்லியன் இந்தியன் கம்யூனிட்டிக்கு கொடுக்குறோம். என்னத்துக்குன்னு பார்த்தா 20 மில்லியன் வந்து மின்சுரலை கட்டுறாங்க, ஐ மீன் கிரிமத்திரியம் கட்ட போகிறோன்னு சொன்னாங்க. 5 இடத்துல ஞாபகம் இருக்காது, 20 மில்லியன் 5 இடத்துல கட்டுறனாரு. ஸோ அதை வந்து அந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கும் எப்படி தெரிஞ்சுன்னா, இன்னும் வீடியோ இருக்குது. இந்த ராயர்ன்ற இருக்கான அந்த கரியன் இவன் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணான். என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் வெரி குட் 20 மில்லியன் கொடுக்குறேன்ட்டாரு, பினாங்கில் நாங்கள் ஒன்று கட்டிடுவோம், இப்படி தான் கேட்டுருவோன்ட்டு. பட் இது மட்டும் பாய் எலெக்ஷன் முடிஞ்சு இது மட்டும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துலாச்சும் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களா? பிரைம் மினிஸ்டர் சொன்னதை காசை பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து போய் சேர்ந்துச்சா? இடத்த சூஸ் பண்ணிட்டாங்களா? கன்சல்டன்ட் பிளான் போட்டாங்களா?
எந்த இடத்துல செய்ய போகிறோன்னு சொன்னாங்களா, ஃபைலிங் அடிச்சிட்டாங்களா, சிமெண்டாச்சும் போட்டாங்களா, இல்லை இந்த லொக்கேஷன் தான் செய்ய போகிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணாங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து 20 மில்லியன். ஸோ இந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் சொன்ன விஷயத்தை வந்து போய்ட்டு அந்த கமெண்ட்ரியில் போய்ட்டு சேர்ந்துருச்சா அதை பார்க்கணும். ஆனால் பிரைம் மினிஸ்டர் போகிற இடத்தெல்லாம் வந்து நேரத்திவை வேற மாதிரி கொண்டு போகிறாரு. அதேதான், காசு இல்லை எங்கள்கிட்ட, காசு இல்லைன்னு சொல்ல, நம்மளுக்கு வந்து நிறைய செய்யணும் ஆசைப்படுறோம், பட் கொரப்ஷனில் போய்கிட்டு இருக்குன்னு. ஆனால் 22லேருந்து இது மட்டும் நீ சேமிப்பு கொரப்ஷன் இல்லாமல் இந்த நாடு கரெக்டாக போயிருந்துச்சுன்னா எவ்வளோ சேமிப்பு இருக்குமே. ஆடிட் ரிப்போர்ட்டை பார்க்கலாமா சதீஷ்? ஆடிட் ரிப்போர்ட்டில் பார்த்தாவே தெரிஞ்சிடும் எத்தனை பில்லியன் வந்து கித்திரிஸாக நடந்திருக்குன்ட்டு. தட் மீன்ஸ் ஆட்சியில் இது நடக்காதுன்னு சொன்னேன், பட் அது கொரப்ஷன் இல்லை. அது வந்து என்னென்னா அஃப்லாம் மிஸ்யூஸ் பண்ணு இதெல்லாம் இருக்குது. பட் அட் டைம் அதை வந்து கொரப்ஷனை தான் சார்ஜ் பண்ண தான் கொரப்ஷன் பண்ணேன். பட் 5 பில்லியன்லேருந்து 20 பில்லியன்லேருந்து வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த காசை வந்து வேஸ்ட்டாக போன காசு, ஆடிட்டில் எடுத்த காசை வந்து அங்கே சேவ் பண்ணாலும் இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். பட் சம்திங் இஸ் ராங், என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். உண்மையை அரசாங்கம் சொல்ல மாட்டுது. பட் ஒன்றா நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அட் த எண்ட் பார்த்தோன்னா அந்த பணம் ஒன்றும் வரல. ஈவன் தோ சதீஷ் எல்லாத்தையும் பின்னாங்க இவ்வளோ நாள் டிலே, அவர் சொல்லி எவ்வளோ நாள் டிலே சென்றது இப்போ தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாரு மினிஸ்டர். எல்லாம் வந்து ஓகே ஆயிடுச்சு, நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ட்டு. பட் எப்போ ஃபைலிங் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. சும்மா ஒரு மேட்சுக்கு வந்து ஃபைலிங் அடிச்சுட்டு லான்ச் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ இடத்துல இப்போ கம்பிலான்னு தானே செஞ்சாங்க, கொடுத்தாங்களான்னு தெரியல. அதே மாதிரி வந்து ஜூரு என்ன சொல்லுவாங்க, லபோராயா பர்திங்கா கட்ட போகிறோம் நாங்கள். அது எத்தனை பில்லியன் ஜூரு சுங்காயிடுவா. இது கூட எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பெருமையாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி மலேசியாவில் இருக்கிற இடம் பூரா அனௌன்ஸ்மெண்ட் நிறையா. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கோத்தா மடானி காசே உனக்கு இல்லையா, கோத்தா மடானி வர நீ கொண்டு வரியா. எங்களுக்கு கோத்தா மடானி இதெல்லாம் வேணாம். எங்களுக்கு வேண்டியது என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல இன்ஃப்ரா வந்து இருக்கணும். எஸ்பெஷலி ரோட் சிஸ்டம் நல்லா இருக்கணும். ரோட் சிஸ்டம் நல்லா இருக்கணும். நம்மளுக்கு வந்து சாப்பாட்டு கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு சுமை இல்லாமல் அதுதான் வந்து மக்கள் வந்து ஒரு மெண்டேட் கொடுக்குறது. நீங்கள் ஆட்சி ஆடுங்க, இந்த அரசியல் கட்சி ஆட்சி ஆடினா எங்களுக்கு வந்து கிடைக்கும்ன்ட்டு அதை நம்பி தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அப்படியே ரிவர்ஸாக நடக்குது சதீஷ். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே டேவிட், இது வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டீங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரான்சிஷன் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ் ரேட் வந்து ஒன் ஆஃப் த அதுதான் இப்போ இதாக பேசிக்கிட்டு இருக்கோம். சொன்னீங்களே டாபிக் உள்ள போகிறோம். கமெண்ட் வந்து கமெண்ட்னா நம்ம எவ்வளோ தான் கமெண்ட் இருக்கு. டாபிக் 2 கமெண்ட். கேள்வி வந்து இன்னொன்று 2 பேர் சொல்லியிருக்காங்க, அதை நான் சொல்லிடுறேனே. ஏன்னா நம்ம இந்த கேள்வி இதால தான் நினைக்கிறேன் டைம் ஓடிடுது. இல்லை அது ஓகே, இல்லை கேள்வி அதை முடிச்சுட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம். என்னன்னா இன்னொரு அவர் நான் வெங்காய கதை அவர் வந்து இன்னும் விடலை. அவர் இல்லை இப்போ மறுபடியும் வர்றாரு. இல்லை 2023 நீ சொல்கிறது தான் இந்தியா, இப்போ 2024 வந்து சைனா அப்படின்ட்டு. ஐ ஸ்டில் செக். பட் நான் வந்து வேர்ல்ட் பேங்கோட இதை தான் பார்த்தேன். வேர்ல்ட் பேங்க் வந்து புதுசு வெளியாகட்டும், தென் ஐ அக்ரிலாம். பிகாஸ் கடைசியாக நான் பார்த்ததுலேயும் வந்து ஸ்டில் இந்தியா இஸ் த டாப் எக்ஸ்போர்ட் ஆஃப் அனியன். இந்தியா இடையில நிப்பாட்டினாங்களே, அது 4 மாதம் தான், அதுக்கு அண்ணா திறந்து விட்டாங்க, வந்துருக்கலாம். பட் ஆனால் இந்தியா ஸ்டில் திஸ் ஒன். இன்னொருத்தர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, ஒரு கோயிலில் பினாங்கில் வந்து கோயிலில் இப்போ வந்து இந்த சாமியோட அந்த இதெல்லாம் செய்கிறதுலாம் வந்து அது கூட வந்து சைனீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. எந்த கோயில் பற்றி நீங்கள் அதான் நான் கேட்டேன். ஒரு சில கோயில் நான் 2-3 இடத்துல பார்த்துட்டேன். இது வந்து ஏனாவெலாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து என் ரெலிஜனு, அவங்க இந்துவா இல்லாதவங்க வந்து அது எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கோயிலை உடச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறதா? இல்லை உடச்சி அந்த கோயில் என்னமோ அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்த இதில் அந்த டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பேசலாம். அதை நான் கேட்டிருக்கேன், அவர் டீட்டெயில் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் டிவி கமெண்ட் வந்து ஐ திங்க் வி கேன் கோ ஃபார் த இது. சரி சதீஷ், நம்ம இன்னும் ஒன்றே அவங்க இது சொல்லியிருக்காங்க. பில்டிங் KLA in plantations surrounded is not Mahathir's idea. Subang Airport was built in areas surrounded by estates, Pilmore, Glenmary, Elmina. 1977 JL plane crash in Subang Airport. The government approved development in PJ satellite towns to support KL. That's how UEP developed Subang Jaya in the 1970. அப்போ அந்த ஏர்போர்ட் அப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. காலம் மாறி போச்சு. ஓகே சரி சொல்லுங்கள். ஓகே சதீஷ், நம்ம டாபிக் எவ்வளோ போவோம் சதீஷ். இது டாபிக் வந்து நம்ம போகட்டியுமே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அவருக்கு ஒரு கொரெக்ஷன் செய்யணும் போக்கு. நார்மலாக வந்து இங்கே ஒருத்தர் இருப்பார் நம்மளை கொரெக்ஷன் சொல்லிட்டு இருப்பார் ஃபேக்ட்ஸ்ன்ட்டு. பட் பிரைம் மினிஸ்டர் அவுட் ஆஃப் ஃபேக்ட்ஸாக பேசிட்டாரு. அவர் வந்து ஒரு ஜெனரலான ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜிஎஸ்டின்னு எல்லாம் மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாம் வந்து பாலிட்டிக்கலாக போகிறீங்க, எல்லாம் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறீங்க. இப்போ எஸ்எஸ்டி தான் நம்ம வச்சுருப்போம். ஜிஎஸ்டின்னா ஜெனரலாக
சர்வீஸ் டேக்ஸ் எல்லாத்துக்கும் ஜெனரல் சர்வீஸ் டேக்ஸ்ன்ட்டாரு. ஜெனரல் சர்வீஸ் டேக்ஸ் மீன்ஸ் எல்லாத்துக்கும் டேக்ஸு. நான் வந்து எஸ்எஸ்டி தான் பேசுகிறேன். அது எஸ்எஸ்டி அவர் என்ன மொழியில் அவர் எம்பியாக இருந்தார் தான் ஜிஎஸ்டி கொண்டு வரப்ப எந்த இவன் இருக்கட்டும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லா நீ பிரைம் மினிஸ்டர், நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஜெனரல் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுக்கு வந்து ஜெனரல் சர்வீஸ் டேக்ஸ் சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அடியில் அவருக்கு இருக்குது. அது வந்து என்ன நம்ம அஃப்கோர்ஸ் சசோலாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லியிருந்தாலும் தப்பு இஸ் தப்பு. ஏன்னா ஒரு முக்கியமான ரெஜிம்லா டேக்ஸில் அது ஜிஎஸ்டி எஸ்எஸ்டிலாம் வந்து ஒரு முக்கியமான ரெஜிம். அதை பயன்படுத்தி தான் மக்கள்கிட்டருந்து வசூல் வாங்குறது டேக்ஸாக. இன்கம் டேக்ஸை தவிர்த்து அடுத்த டேக்ஸ் எடுக்கிறது வந்து இது ஒரு முக்கியமான தரமானது. அதில் வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இப்படி சொல்லும் போது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அது வந்து டோட்டலாக டைவர்ட்டும் டோட்டலாக கன்ஃபியூஸும் உருவாக்குறது. எல்லா மக்களும் இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, ஜிஎஸ்டி வேணாம். அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு காலத்தில் ஜிஎஸ்டி வேணானோ, ஏன்னா எல்லாத்துக்கும் டேக்ஸ் வருது, எல்லா பொருளும் டேக்ஸ் வருது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, சில ஜாமானுக்கு டேக்ஸ் இல்லை. அப்போ லிஸ்ட்லாம் வந்துருச்சு. ஸோ சில இதுக்கு தான் டேக்ஸு, சில கம்பெனிக்கு வந்து அந்த டேக்ஸை வந்து ரெண்டாவது கிளைம் பண்ணிக்கலாம். அது ஒரு ரெஜிம்ல அது நல்லதா கெட்டதா அது ஒரு சைடு வைப்போம் சதீஷ். பட் இருந்தாலும் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஜிஎஸ்டியை பட்டு ஜெனரல் சர்வீஸ் டேக்ஸ் சொல்லும் போது இது வந்து ஒரு அவமானமான விஷயம். அப்புறம் எஸ்எஸ்டி வந்து சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ்லாம், இது வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எஸ்எஸ்டி. ஸோ எஸ்எஸ்டி வந்து அது எனக்கு தெரியல, சேல்ஸும் சரி சர்வீஸும் சரி இது ரெண்டும் மக்களுக்கு தானே. எல்லாமே நீ வாங்கி தான் ஆகணும். யாரும் வந்து எதுவுமே வாங்காமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் வர்றது இல்லை பாரு. எனக்கு தெரில பாரு, இல்லீகலாக போய் வாங்கினா தான் நச்சோம். ட்ரக்ஸ் வாங்கினா தான் நினைக்கிறேன் சேவிஸ் அதுக்கு தான் இல்லை. ட்ரக்ஸ் இதெல்லாம் வாங்கினா YB ஃபேமிலிலாம் செய்கிறாங்க. அதனால் வந்து ஸோ அதனால் டேக்ஸ் இல்லைன்ட்டு சொல்லிட்டாரு. போக்கு சரி சதீஷ், நம்ம டாபிக் நம்ம கொஞ்சம் ஆழமாக போவோம். இப்போ ஜிஎஸ்டி அண்ட் எஸ்எஸ்டி. பட் எஸ்எஸ்டிக்கு போவோமே, ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரப்போகுது. அன்னாடும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பழம் வகைகளை எடுத்துக்கிட்டோமா, மலேசியா பழமும் நிறையா இருக்குது. மலேசியா பழம் வந்து இம்போர்ட் பழத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், நிறைய பேர் வந்து நீ மலேசியா பழமே சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தானே. மலேசியாவில் வந்து அஃப்கோர்ஸ் திராட்சை பழம் இருக்குது, இல்லைன்னு இல்லை, நடலாம். பட் அந்த லெவலுக்கு வந்து யாரும் இனிஷியேட்டிவ் பண்ணல. ஏன்னா அந்த மார்க்கெட் அவ்வளோ அளவுக்கு இருக்குமான்னு இது நடலை. பெரிய மாஸ் லெவலில் வந்து திராட்சை பழம் நடலை. ஆரஞ்சு பழம் வந்து இந்த நார்த்தங்காய் பழம்னு சொல்லுவாங்க. அது முன்ன ஒரு காலகட்டத்தில் நட்டாங்க. பட் அது அவங்க மார்க்கெட் பார்த்தாங்க. ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோ மார்க்கெட் இல்லை. நார்மலாக வந்து தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க நிறையா. அந்த பச்சை கலராக இருக்கும், உள்ளுக்கு உரிச்சா ஆரஞ்சு இருக்கும். நார்த்தங்காயின்னு சொல்லுவாங்களா. அதை மென்ட்ரின் இல்லை ஆரஞ்சில் இது ஒன்று சாத்துக்குடி ரைட்டு. அது லோக்கலில் நடலாம். ஸோ இந்த மாதிரி நீ பார்த்தோன்னா என்ன பழம், மலேசியா பழம் ஃபேமஸான பழம் டொரியா மூசியம்னா. அது மூசியம் டொரியா வந்து ஒரு மூசியமாக தான் நம்மள்ட்ட பழம் இருக்கும். ரம்புத்தானும் ஒரு மூசியமான பழம், மெங்குஸ்தீனும் ஒரு மூசியமான பழம். ஸோ அந்த மூசியம் பழம் வந்துச்சுன்னா அந்த டைமில் தான் அதுக்கு வந்து வேல்யூ இருக்கும், விலையும் இருக்கும். அண்ணனையும் எப்போதும் இருக்கிறது பழம் பார்த்தோன்னா நெனாஸ் பழம் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம ஒன் ஆஃப் த நெனாஸ் ப்ரொடியூசர் பாரு. ஈவன் இருந்தால் கூட நெனாஸ் கூட வெளியிலேருந்து பத்தில் நம்மளுக்கு. அப்புறம் பார்த்தா வாழைப்பழம் வந்து இந்த வாழைப்பழம் இல்லை, அன்னைக்கு ஒருத்தர் எப்போதும் நம்மளுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார், வாழைப்பழம் மண்டே சுத்துது, எந்த வாழைப்பழத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு. ஆனால் இப்போ எஸ்எஸ்டி வாழைப்பழத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். இது உண்மையான வாழைப்பழம் வாழைப்பழம் பனானா கேனன் பனானா, இது பனானா பீசாங் இது. ஸோ இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நாட் ஆல் வாழைப்பழம் வந்து மலேசியாவில் வர்றதில்லை. நிறையா இம்போர்ட் பண்ணுறோம், நிறையா இம்போர்ட் பண்ணுறோம். மலேசியாவில் வர்ற வாழைப்பழம் வந்து ரஸ்தாலி எஸ் இருக்குது. பட் அவ்வளோ தோளுக்கு மாஸாக வந்து தோட்டம் போட்டு எங்கேயுமே இல்லை. பிராங்கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாகாண்டத்துக்கு அந்தாண்ட போகணுமா, அங்கே ஒரு பெரிய தோட்டம் இருக்குது பிராங்கான்லாம். பட் அதுவும் வந்து மலேசியாவுக்கு பத்தலை. அந்த பிராங்கான் குவாலிட்டிலாம் வந்து சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம பழம் வந்து வெளிநாட்டுக்கு போத்துருமா, பஹ்ரைனில் கூட இருக்குது வாழைப்பழம். பஹ்ரைன் சூப்பர் மார்க்கெட்டில் கூட நம்ம எக்ஸ்போர்ட் சாப்பிட்றது இல்லை. அது வந்து அந்த குவாலிட்டியான பழம்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மலேசியாவில் உள்ளது பார்த்தீங்கன்னா பிசாங் மாஸ் இருக்குது, பிராங்கான் இருக்குது, ரஸ்தாலி இருக்குது. அப்புறம் அந்த கொக்கை சொல்கிறாங்களே, ரோட்டு வாரத்தில் கொய் சொல்கிறாங்களே, அது வேறு பழம். அப்புறம் வந்து இன்னொரு அப்புறம் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு பாய்க்கிற வாழைக்காய் இருக்குது.
கொஞ்சம் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பழம் வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் நிறையா. ஸோ கவர்மெண்ட் இப்போ வந்து கொண்டு வந்து எஸ்எஸ்டி கொண்டு வந்து இம்போர்ட் பழங்கள் சொன்னோன்னே நேரட்டிவ் எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா அவகாடோ, ஆப்பிள் இப்படி தான் பேசுகிறாங்க. பட் இம்போர்ட் பழமே எஸ்எஸ்டி 6% வந்து அடிக்க போகிறாங்க 1ஆம் தேதியிலேருந்து. தட் மீன்ஸ் எல்லா பழமும் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா பழங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து ஏறப்போகுது. சூப்பர் இந்த பழங்கள் செக்ஷன் இருக்குல்ல சதீஷ், அங்கேயே போட்டிருப்பான் தெப்பாத்தானே இம்போர்ட்டும். ஸோ அந்த இம்போர்ட்டில் உள்ள இதில் உள்ள கேஸில் உள்ளதை பார்த்தீங்க எல்லாமே ஏறப்போகுது சதீஷ், ஏறப்போகுது. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னன்னு தெரியல, இது வந்து சாப்பாட்டு பொருள் சதீஷ், நம்ம அன்னாடி சாப்பிட்றது ஜாமான் சதீஷ், சாப்பிட்ற ஜாமாவில் போய்ட்டு கையை வைக்கலாமா? இல்லை இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ இல்லை ரம்புத்தானு இதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்கன்ட்டு. இதை நான் சொல்லலை, அவங்களோட இதே போட்டிருக்கு. என்ன சொல்லுவாங்க, இந்த வெப்சைட்லேயே போட்டிருக்கு, கஸ்டம்ஸோட வெப்சைட்லேயே. மலேசியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் விஷ் டு கன்ஃபார்ம் தட் ஃப்ரூட்ஸ் locally grown in Malaysia are exempted from sales tax. However, if the fruits are imported, then it would be subject to sales tax. அப்பனா அடி இருக்கலாம் எல்லாத்துக்கும். பழம் சேல்ஸ் டேக்ஸ். அதுக்கு அடுத்தது கேளுங்க. These includes tropical fruits such as bananas, pineapples, ரம்புத்தான். ஸோ ரம்புத்தான் வந்து தைலண்ட்லேருந்து நிறையா இங்கே வருது. ஆமாம் வருது. மங்குஸ்தீனும் நிறையா இங்கே வருது. நம்ம அந்த லைன்ச்சியா லங்காங்க இது மாத்தா குச்சி வருது. எல்லா பழத்துக்கும் டெக்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே ரோட்டு ஓரத்தில் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி வாங்கினாதான் எனக்கு இப்போ என்னோட கேள்வி என்னன்னா சதீஷ், அஃப்கோர்ஸ் சதீஷ், நீ பழங்கள் வந்து விதவிதமான பழங்கள் இருக்கலாம். பழம் வந்து நம்மளுக்கு வைட்டமின் சியை கொடுக்கும், வைட்டமின் டி கொடுக்கும். அது வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் பண்ணாது. அஃப்கோர்ஸ்லாம் நீங்கள் ஆப்பிள் சாப்பிடாத, ஆப்பிள் வந்து மலேசியாவில் இல்லை, எல்லாம் இம்போர்ட் தான் பண்ணி ஆகணும், இம்போர்ட் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்பிள் சாப்பிடாத சொல்கிறான், கஷ்டம் தான். ஆப்பிள் வந்து டெய்லி நம்ம ரூட்டீன் மாதிரி இருக்குது பிள்ளைங்களுக்கு. சில பேர் வந்து டெய்லி காலையில் ஒரு பிள்ளைங்க ஆப்பிள் கொடுப்பாங்க, இல்லை நீ ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தாலும் ஒரு ஆப்பிள் கொடுப்பாங்க. ஸோ நீ ஹோட்டல்ஸ் போனாலும் அந்த ஆப்பிள் இருக்கும். நான் என் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கு பையனுக்கு ஆப்பிள் தான் ரொம்ப ஃபேவரட்டாக சாப்பிடுவான். சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஆப்பிள் வந்து அந்த சோத்தில் வச்சுருவாங்க, மேஷ் பண்ணி அது அப்படியே இதாயிரும், அதை சாப்பிடுவாங்க. ஸோ என்னத்துக்கு சாப்பிட்றாங்கன்னா, இப்போ வந்து பழம் சாப்பிட்ணும், நீ வந்து ஒரு ஹை ஹேண்ட் பீப்புளெலாம் நீ வந்து T20 இருக்கும் சொல்லிட்டாரா. எக்ஸ்பென்ஷன் for imported food aimed at high income earners, says Anwa. That means வந்து நீங்கள் வந்து பழம் சாப்பிட்றதுனால நீங்கள் பணக்காரனாக தான் இருக்கணும். பணக்காரனா நீ இம்போர்ட்டட் பழம் வாங்க, நீ ஆப்பிள் பழம்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க தெரியுங்களா. சாமி கும்பிட்றதுக்குலாம் ஆப்பிள்லாம் வைக்க முடியாது இதுக்கு மேலே. இல்லை இப்போ என்னோட கேள்வி சதீஷ், என்னோட ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இது ரொம்ப புதுசாக இருக்குது பாருங்க, டேக்ஸ் இதுக்கு அடிக்கிறது. அஃப்கோர்ஸ் நான் பழம் உள்ளுக்கு இம்போர்ட் வரும்போது இம்போர்ட் டேக்ஸ் இருக்கும் தானே. எது இம்போர்ட் டேக்ஸ் இப்போ இல்லை, பழத்துக்கு அறவே இல்லை. இப்போ இம்போர்ட் டேக்ஸை தான் அடிக்க போகிறாங்களா இல்லை சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அடிக்கிறாங்க? சேல்ஸ் டேக்ஸ் மீன்ஸ் விற்கும் போதில் அடிக்கிறாங்க. விற்கும் போது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பழம் உள்ளுக்கு வரப்போ வந்து பழத்தோட இது வந்து என்ன இருக்குன்னா, நம்ம மலேசியாவில் வந்து அஃப்தா இருக்கனால வந்து நம்ம பழம் இறக்குமதி பண்ணுறது மோஸ்ட்லி ஆசியான்லேயே தான் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சைனாவுக்கும் வந்து எஃப்தா +3 அந்த இது டெக்ஸ் இது இருக்கிறனால வந்து மேபி தரிஸ் இருக்கலாம். பட் ஆசியானுக்குள்ளே வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இது இல்லை, டெக்ஸ் இல்லை. ஸோ தே கீப் இட் தட் வேல. அந்த அவங்க வந்து அதில் வந்து டியூட்டி வேணா அடிப்பாங்க, இம்போர்ட் டியூட்டி அதெல்லாம் இருக்கும். பட் டெக்ஸுன்ற பேரில் வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து இது எங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பழம் வாங்குறீங்க டேவிட், வாங்கி இப்போ நீங்கள் வந்து பைனாப்பிள்ஸே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே, தைலண்டில் சீப்பாக கிடைக்குதுன்னு தைலண்ட்லேருந்து வாங்குறீங்க. வாங்கி நீங்கள் கட் பண்ணி அதை இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, என்னது அந்த கேனில் போடுறீங்கன்னு வச்சுக்கோமே, அதுக்கு சேல்ஸ் டேக்ஸ் கிடையாது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் வாங்குறது வந்து இதாக இல்லை, இதுலேருந்து வாங்குறீங்க, நீங்கள் நேராக அவங்ககிட்ட இம்போர்ட் பண்ணி நீங்கள் அதை செய்கிறீங்களா, உங்களுக்கு சேல்ஸ் டேக்ஸ் கிடையாது. பட் அதையே நீங்கள் வாங்கி நீங்கள் விற்கிறீங்கன்னா டேக்ஸ் அடிச்சுட்டு தான் விற்கணும். அதான் பழமாக விற்றா டேக்ஸு. அது வந்து பண்ணிட்டீங்கன்னா கேன் நீங்கள் ஒரு ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணாலே அந்த ஃபுட்டோட இது போயிருச்சு. அந்த ப்ராசஸ் ஃபுட் வந்து நல்லது இல்லைன்னு தானே சொல்லுவாங்க, அதோட வேல்யூ போயிருச்சு, நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து குறைஞ்சிருச்சு. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு டெக்ஸ் இல்லை. நீங்கள் அப்படி செஞ்சு விற்றுனீங்கன்னா இல்லை, அது என்னது அச்சாரா என்னென்னமோ செய்வாங்க, அதெல்லாம் செஞ்சு விற்றா உங்களுக்கு டெக்ஸ் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து அதை பழமாக விற்றீங்கன்னா டெக்ஸ் அடிக்கணும். இல்லை இப்போ என்ன கேள்வினா சதீஷ், இப்போ ரீசன்ட்லியாக நம்ம வந்து நீ அஃப்கோர்ஸ்லாம் நீங்கள் பெர்லிஸ்லேருந்து நீ ஜோஹர் மட்டும் போனோன்னா, அந்த பழைய பாதையில் போனோன்னா நீ நிறையா பார்க்கலாம், ரோட்டு ஓரம் பழம் வைப்பாங்க. எஸ்பெஷலி மில்லேஸ்லாம் ஒரு லோரி வச்சு கெனோப்பி போட்டுட்டு அவங்க விற்கிற பழம் எல்லாம் வந்து ஆரஞ்சு, ஆப்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆப்பிள் பழம், ஆரஞ்சு, டெலிமா இதெல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அங்கே என்ன போட்டிருப்பாங்கன்னா, 4
கிலோ வந்து 10 வெள்ளி போட்டிருப்பாங்க. நார்மலியாக வந்து இந்த மாங்காய் பழம் மாம்பழமும் மாம்பழத்தை விட்டுட்டு இருப்பாங்க. மாம்பழமும் இதுலேருந்து தான் வருது, தாய்லாண்ட்லேருந்து. இந்த 4 கிலோ 10 வெள்ளி விற்பாங்க, இல்லைன்னா 4 கிலோ 20 வெள்ளி விற்பாங்க, டிபெண்ட்ஸ் அந்த மூசியம் பொறுத்து. ஸோ இப்போ அவங்க ரோட்டு ஓரம் விற்கிறாங்களா, அவங்க எப்படி எஸ்எஸ்டியாக இது பண்ணுவாங்க? அவங்க இப்போ மிஷின் தான் வாங்கி ஆகணுமா? இப்போ என்ன நீங்கள் எனக்கு விளங்கலையே அந்த இடத்துல எப்படின்ட்டு. இல்லை இவங்க வாங்குறாங்களா, இவங்க தாய்லாண்ட்லேருந்து போயிட்டு வாங்கிட்டு வரலையே, இவங்க ஒரு இம்போர்ட்டர் எடுத்து இம்போர்ட்டர் தானே இவங்கள்ட்ட விற்கிறான், சப்ளையர் தானே விற்கிறான். அப்போ சப்ளை எஸ்எஸ்டி அடிச்சு கொடுக்குறப்ப எஸ்எஸ்டி அடிச்சு தான் கொடுத்தாகணும். அப்போ இவங்க விற்கும் போது டைரெக்டாக இல்லை எஸ்எஸ்டி ஏறிடுமே. ஓகே, இப்போ ரோட்டோரத்தில் இன்னும் கிளியராக வரல தானே அந்த இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ்டி வரப்போதுனாலே நீங்கள் வந்து நம்ம என்பாயர் தான், நம்ம என்பாயர் பண்ணும்போது கடையெல்லாம் விற்கிது. ஆனால் அவன் வாங்குறப்ப அவன்கிட்ட சேல்ஸ் டேக்ஸ் அடிச்சுட்டு தானே கொடுப்பாங்க நம்ம. அதான் சதீஷ், இப்போ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து எண்ட் ப்ராடக்ட் தான். நீ எந்த எண்ட் ப்ராடக்டாக வந்து விற்றாலும் அது அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து எண்ட் ப்ராடக்டாக வாங்குறப்ப அவன் கோத்தாவாக தான் வாங்குறான். அது எண்ட் ப்ராடக்ட்னா நம்ம வாங்குறப்ப அவன்கிட்ட தெரியாது நமக்கு அது எண்ட் ப்ராடக்ட். அவன் கோத்தாவால் வாங்குறான், அவனோட எண்ட் ப்ராடக்ட் வந்து கோத்தால தானே வாங்குறான். ஸோ அவன் டேக்ஸ் கட்டிட்டு வாங்கிட்டு அந்த டேக்ஸை நம்ம மேலே போட்டுருவான். சூப்பர் மார்க்கெட் வந்து ஏன்னா அவன் இதாக விற்கிறானுங்களே. ஸோ எண்ட் ஆஃப் த டே டேக்ஸ் அவன் இங்கே இது பண்ணி ஆகணுமே. அதான் இப்போ இம்போர்ட்டர்ட்டேருந்து வாங்குறப்ப டபுள் டேக்ஸேஷன் இருக்காதுல. அதான் இப்போ என்ன எனக்கு அந்த இடத்துல என்ன கன்ஃபியூஷன், அதுதான் கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ நார்மலாக வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து நார்மலாக ஒரு சர்வீஸ்க்கு டேக்ஸ் இது பண்ணுவானுங்க. அதான் வந்து அந்த ரெஜிம், அதோட ரெஜிம். குட் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் வந்து டோட்டலாக வேறு. குட் த மீன்ஸ் ப்ராடக்ட். பட் இங்கே வந்து சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் தான் அடிக்கிறான். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான் எஸ்எஸ்சி. பட் மீன்ஸ் அந்த கடைசி எண்ட் தான். இப்போ நீ வந்து நம்ம ஒரு காஃபி ஷாப் போகிறோம், அந்த காஃபி ஷாப்பில் வந்து இப்போ ஒரு பழைய கடை மாமா கடைன்னா அப்போ மாமா கடைக்கே அடிக்கிறானுங்க. இப்போ ஒரு சாதாரண அந்த காலத்தில் அப்பே ஒரு கடை வச்சுருக்காருன்னா அங்கே வந்து அவன் அந்த பில் மிஷின் இல்லைன்னா அவன் வந்து காஃபி சத்துறீங்க இல்லைன்னு காசை வாங்கிட்டு போகிறான் காப்பியோ. அதே காப்பியோ வந்து நீ கேஃபேயில் குடிக்கும் போது எஸ்எஸ்டி, ஏன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது. பட் இப்போ பழத்துக்கு வந்து அவன் எப்படி இருந்தாலும் இம்போர்ட் பண்ணுறான். ஒருத்தன் ஒரு கம்பெனி இம்போர்ட் பண்ணுது, அந்த கம்பெனி தான் வந்து பொம்போறவங்கலேருந்து தான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை ரோட்டில் விற்கிறதுக்கோ இல்லை கடைங்களுக்கு போகுது பழம் வைக்கிறதுக்கு. ஸோ அங்கே தான் வந்து அவனோட பில்லில் தான் நம்மள்கிட்ட தான் அவன் அடிக்கலாம் பாரு சேல்ஸ் டேக்ஸ். சேல்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் நம்ம பில்லில் தான் போடுவான் 6%. இப்போ நம்ம ஒரு பழம் வந்து 1 வெள்ளி கொடுத்து வாங்குறோன்னா 0.1 ரிங்கேட் 10 சென்ட்லாம் அதுதான் அந்த 0.6 மேலே 10 ஆயிடுச்சு. அது கணக்கு இல்லை, அது இது மட்டும் யாருமே வந்து அதை பற்றிலாம் பேசலை. ஏன்னா இப்போ நீ 0.6 எவனும் வாங்க மாட்டான். 5 சென்ட் வந்து either 10 சென்ட் இல்லைன்னா 0க்கு போகுது. ஆமாம். ஸோ என்னோட கேள்வி வந்து யார் அந்த டேக்ஸை கட்டுறோம்? நம்ம தானே கட்டுறோம். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்தாலும் நான் வந்து பொம்போரவங்கிட்டேருந்து வாங்குறேன். நான் சூப்பர் மார்க்கெட்டு, நான் பொம்போரவங்கிட்டேருந்து வாங்கி நான் உங்கள்கிட்ட டேக்ஸ் அடிக்கிறேன்னு வச்சுக்கோமே. நான் அங்கே கட்டின டேக்ஸ் தான் நான் இங்கே இது பண்ணிட்டு நான் டேக்ஸ் கிளைம் பண்ணுறப்ப அனுப்பிடுவேன். அது ஜிஎஸ்டி இதுலேயும் முடியும். டேக்ஸ் வந்து இது பண்ணலாம், டபுள் டேக்ஸேஷன் இருக்கிறது இது பண்ணலாம். இப்போ அப்படி தான் கிளியர் பண்ணுவானுங்க. தென் அவனுக்கு இது பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்துல அவன் பே பண்ணிட்டானா அந்த இடத்துல வந்து இது பண்ண தேவை. பட் எனக்கு ஏன்னா இவன் கட்டுற சேல்ஸ் டேக்ஸ் இருக்கேன். இப்போ நான் கட்டுற சேல்ஸ் டேக்ஸ் இருக்குல்ல, இட்ஸ் ஐதர் எண்ட் ப்ராடக்ட் நான் தானே எண்ட் பாயர், நான் தானே கட்டி ஆகணும். ஸோ என்கிட்ட இது பண்ணிட்டான் அந்த இடத்துல வந்து அவன் எண்ட் பாயர் கிடையாது. அதான் இல்ல அது கொஞ்சம் டிஃபரண்ட் பிரைஸ் ஆகும் தெரியல. அது ஒண்ணாம் பிரைஸ் எப்படி இருந்தாலும் ஏறும். வெயிட் அவன் அங்க வாங்குறப்ப அவன் அங்க நீ சொல்ற மாதிரி டபுள் டாக்ஸ் வந்துரும். டபுள் டாக்ஸேஷன் இருந்தாலும் அது வந்து நம்ம அதை என்ன பண்ண முடியும்? அவன் வாங்குறான், நான் வந்து சேல்ஸ் டேக்ஸ் அடிச்சு தான் நான் விற்க முடியும் கொத்தாவை. இந்த கொத்தாவை எடுத்துட்டு போயிட்டு நீ இன்னொரு டேக்ஸ் அடிச்சுன்னா இட்ஸ். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பில்லியன் ஐடியா கவர்மெண்ட் காசு சேர்க்கறதுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி டபுள் டேக்ஸ் அனுப்பிச்சுன்னா எப்படி வேணும் ஆகும். ஏன்னா விற்கிறவங்க வந்து ஒன்று பசாராயா, இல்லைன்னா ஷாப்பு, இல்லைன்னா ரோட்டு ஓரத்தில், இல்லைன்னா நீ பழம் வாங்கிட்டு கொண்டு போய்ட்டு வெட்டி கடை இந்த தண்ணிக்கு விற்பாங்க ரோட்டு ஓரத்தில், அங்கிட்ட விற்கிற இதுதான் பழம், இதெல்லாம் பழம். இல்லைன்னா நான் போய்ட்டு ஒரு சாமி கும்பிடும்போது சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயாச்சும் வாங்குறேன், பழங்கடையில் வாங்குறேன். பட் நான் வாங்கும் போது தான் அவனுக்கு டேக்ஸு நான் வாங்குறேன் டேக்ஸு. ஒன்று அவன் டேக்ஸை கட்டி கொண்டு வந்து பழத்தை விலையை ஏற்றி விற்பான். பட் எனக்கு தெரியாத இந்த பழம் விலை எவ்வளோ, நான் டேக்ஸ் எத்தனை % கட்டுறேன்ட்டு. ஏன்னா எனக்கு ரிசீட் வேணுமே. நான் தானே எண்ட் பாயரு, நான் தானே அந்த டேக்ஸை கட்டுறேன். எப்படி இருந்தாலும் நான் தானே கட்டுறேன் சதீஷ். ஸோ அந்த ஏன்னா நீ சொல்கிற மாதிரி குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சேல்ஸ் டேக்ஸ்க்கு வந்து நீ சொல்கிற மாதிரி இருக்குது டபுள் டேக்ஸ்னால் அவன் கிளைம் பண்ணிக்கலாம். ஆமாம். பட் இங்கே வந்து எஸ்எஸ்சியில் வந்து அது இல்லை, டைரெக்டாக நம்மக்கிட்ட வருது, உள்ளவங்கள்ட்ட தான் வருது அது. ஸோ அந்த டீல் தான் எனக்கு தெரியல எப்படி அவங்க இந்த டேக்ஸை வந்து நம்மள்கிட்ட கொண்டு வராங்கன்ட்டு. ஏன்னா
ரோட்டு ஓரத்தில் பழம் சத்தீஸ் இது ரோட்டு ஓரத்தில் விற்பான். அவன்கிட்ட போய்ட்டு நீ டெக்ஸ் மிஷின்லாம் வச்சு அவன் ஒரு மாதிரி பில்ல எழுதி இல்லை அவனுங்க அந்த மாதிரி அடிக்க மாட்டானுங்க. அதான் அவன் கட்டிடுறானாங்க, அவங்க கட்டிடுறாலும் ஒரு வாட்டி. அதுக்கு பதில் நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் அதுக்கு பதில் இந்த அஃப்தாவை கேன்சல் பண்ணிட்டு நீ நேராக டூத்தி அடிச்சு கொண்டு வந்துரு. இங்கே இவனுங்க வந்து மார்க்கெட்டில் ஃபைட் பண்ணிக்கிட்டோம். ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருந்தாலும் வருமே. அதான் சதீஷ், இப்போ நீ வந்து டூத்தி கட்டுற, நாட்டு உள்ளே போடுது, பாட்டில் போடுது. இல்லை ஏபி தான் இல்லையா? இப்போ ஏபியை திறந்துட்டாங்களா சொல்லியா? இல்லை அதான் நான் சொல்கிறேன். நீ இப்போ ஏபி இப்படி நீ திறக்கிறதோட நீ டெக்ஸ் அடிச்சிரு, அதுக்கு வரும்போதே டூத்தி அடிச்சிரு. ஏதோ ஒரு இந்த இப்போ நீ அந்த சுமையை நம்மள்ட்ட சேர்க்கிறல்ல, நீ அங்கேயே சேர்த்துரு. அந்த சுமையை வந்து நீ வந்து அங்கேயே சேர்க்க சொல்கிறேன். எங்கன்னா இப்போ வந்து ஒரு உள்ளுக்கு போடுது. இப்போ ஹஃப்தா இருக்கிற வச்சு தானே. இப்போ இந்த ஹஃப்தாலாம் சும்மா பேச்சுலாம் அதெல்லாம் வந்து என்னத்துக்குன்னா, நான் உன் நாட்டில் வந்து டெக்ஸ் ஃப்ரீயாக நான் கொண்டு வரேன், இதுக்கு வந்து டெக்ஸ் இருக்கக்கூடாது. பட் அட் அண்ட் வந்து ப்ராடக்ட் வந்து டெக்ஸ் நம்ம கட்டுறோம். அது மீன்ஸ் இந்த ஹஃப்தா வந்து மெனிப்புலேட்ல அதை மெனிப்புலேட் தான் பண்ணுறான் அந்த அரசாங்கம். இப்போ மெனிப்புலேட் பண்ணுறான், அதை ஹஃப்தா வந்து அவன் மெனிப்புலேட் பண்ணுறான். ஏசியன் கண்ட்ரி ஃப்ரீ ட்ரேடு, பட் உள்ளே பூந்தோம் நம்ம வந்து அதுக்கு டேக்ஸ் கட்டுறோம். இப்போ என்னென்ன சதீஷ், நீ உள்ளுக்கு போகிறது, நீ இம்போர்ட் பண்ணுறது யாருன்னா பொம்போறவங்களா? பொம்போறவங்க வந்து நிறையா இருக்காங்க இந்த நாட்டில். ஸோ பழத்தை வந்து விதவிதமான கம்பெனிலேருந்து எடுக்கிறாங்க. ப்ரைஸ் குறவாக இருக்கும், கூட இருக்கும், டிபெண்ட்ஸு. ஸோ உள்ளே போகும்போது நீ டெக்ஸை அடிச்சுட்டு சொல்கிறேன், நீ எடுத்துரு அந்த காசை, உனக்கு தேவைப்பட்ட காசை நீ எடுத்துரு, கவர்மெண்ட் போயிடும். தென் மக்கள்கிட்ட வரும்போது இவன் டிசைட் பண்ணுவான், யார் இந்த கம்பெனி இந்த பொம்போறவங்க டிசைட் பண்ணுவான் எவ்வளோ வந்து ஒரு பழத்துக்கு. இப்போ ஒரு ஏப்பிள் பழம் அவன் 50 காசுக்கு வாங்குறான் வச்சுக்கோங்க வெளியூர்லேருந்து. அவன் வந்து வாங்கும் போது அவன் வந்து 20 காசு கட்டிட்டான் அந்த பழத்துக்கு. ஒரு உதாரணத்துக்கு 70 காசு ஆயிடுச்சு. அவன் என்ன செய்யறான், 80 காசுக்கு விற்கிறான் பொம்போறவங்கிட்ட. 80 காசு அவன் 10 சைன் எடுத்துக்கிறான் மார்ஜின் ஊத்தவங்களா. ஸோ சூப்பர் மார்க்கெட் போனோன்னா அவன் வந்து 20 காசு போடுறான், ஒரு உள்ளி விற்கிறான். கடைச்சா வந்து நம்ம வாங்கும் போது ஒரு உள்ளி கொடுத்து வாங்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சதீஷ். ஸோ த மீன்ஸ் டெக்ஸை எடுத்துட்டான். இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, உள்ளே போடுறது ஃப்ரீ, டெக்ஸ் இல்லை. உள்ளே போந்தோன்னா பொம்போறவங்களேருந்து சூப்பர் மார்க்கெட் அனுப்பும் போது அவன் 6% அடிக்கிறான். இப்போ வச்சுக்கேன், அவன் லாபத்தை போடுறான் 10 காசு 10 காசு போடுறான், 60 காசு ஆகுது. ஸோ 6% அடிக்கிறான். த மீன்ஸ் அந்த 60 காசு 6% வருது வச்சுக்கேன், ஒரு 3-4 சைன் வருது. அங்கேருந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகுது. சூப்பர் மார்க்கெட்காரன் எடுத்துட்டு அந்த வாங்கிட்டு சூப்பர் மார்க்கெட்காரன் இன்னொரு 6% போட்டு அவனோட சேல்ஸ், அவனோட விலையோட இப்போ வச்சுக்கேன், அது வந்து ஒரு உள்ளி விற்கிறான், இன்னொரு 6% போகிறான், ஒரு உள்ளி 10 காசு ஆகுது. இந்த ஒரு உள்ளி 10 காசு என்கிட்ட வாங்குறான். மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு உள்ளி 10 காசு என்கிட்ட வாங்க தேவையில்ல, நீ அங்கேயே டெக்ஸ் அடிச்சுட்டு நீ நேராக ஒரு உள்ளிக்கு என்கிட்ட வை. தென் மார்க்கெட் வந்து ஃபைட் பண்ணுவானுங்க. நான் வந்து இந்த நாட்டிலேருந்து எடுக்கிறேன், நான் இந்த சப்ளைலேருந்து எடுக்கிறேன், இந்த சப்ளையர் வந்து எனக்கு குறவா கொடுக்குறான், நான் ஃபைட் பண்ணி எனக்கு குறவா கொடுக்க முடியுது மக்களுக்குன்ட்டு எங்கே பொம்போறவங்க சொல்கிறான். இவன் பொம்போறவங்க இப்போ நான் வந்து பழங்கடைக்காரன், நான் சூஸ் பண்ணுறேன், இந்த பொம்போறவங்க இந்த ஆப்பிள் வந்து இந்த பொம்போறவங்கிட்ட வந்து ஒரு 80 காசு, இவன்கிட்ட வந்து 75 காசு, எனக்கு 5 காசு லாபம் இருக்குது. ஸோ நான் இங்கே 75 காசில் ஒன்று எடுத்துட்டு நான் விற்கிறேன். ரைட்டா இல்லை சதீஷ்? அங்கே போட்டி இருக்கும், எங்கே சீப்பாக இருக்கும் அங்கே தான் வாங்குவாங்க பேர். பட் இங்கே வந்து டபுள் டேக்ஸ் அடித்தானா அந்த சுமையை தூக்கிட்டு போய் 2 பேரும் சுமையை தூக்கி நம்ம தலையை தான் கட்ட போகிறானுங்க. இல்லை இது என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், அதுதான் வந்து நான் சொல்கிறேன், வெரி ஸ்மார்ட். அவனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு இல்லைன்னா இப்படி தான் காசு எடுக்க முடியும். அங்கேயும் எனக்கு காசு வருது, இங்கேயும் காசு வருது, உங்கள்கிட்ட தான் எனக்கு காசு வருது, எல்லா இடத்துலையும் காசு ரைட்டு தான். இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவகாடோக்கு தான், அப்புறம் என்னது எபலோனா அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்பு. பிரைம் மினிஸ்டர் நீ இப்படி சொல்கிற, வெறும் அவகாடோக்கு மட்டும்தான் டெக்ஸ்ன்ற மாதிரி. சாதாரண ஆள்லாம் இல்லைன்ட்டு ஆப்பிள், ஆரஞ்சு, நம்ம டேவிட் இப்போ ஆரஞ்சு எல்லா வீட்லையும் சாப்பிடுவாங்க. ஆரஞ்சு இஸ் குட் ஃபார் வைட்டமின் சி. பிள்ளைங்களுக்கு ஆரஞ்சு கொடுங்கன்றாங்க. அப்போ இதுக்கு மேலே யாரும் ஆரஞ்சு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பழம் வந்து 1 வள்ளி 1.5 வள்ளி டேவிட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து 5% வருதுன்னு வச்சுக்கோமே, 6% டபுள் டேக்ஸ். அங்கே அவன் ஒரு வாட்டி அடிச்சிருவான். எப்படி இருந்தாலும் 2 வள்ளி 2.5 வள்ளி வந்துடும். இப்போ ஆப்பிளே 2 வள்ளி விற்கிறானுங்க. அதில் ஆப்பிளில் வந்து இப்போ வந்து 2 வள்ளி 10 காசு ஆகும்லாம். நம்ம நார்மலான ப்ரைஸ் வச்சா 2 வள்ளி 10 காசு ஆகும். அவனுக்கு தான் அங்கே டெக்ஸ் வந்துருச்சா, ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஏறும், 2.5 வள்ளி ஆகும். ஸோ அன்வார் வந்து ஒரு விஷயத்தில் என்னத்தில் வெரி குட்னு கேட்டிங்கன்னா, அந்த மெனிப்புலேட் பண்ணுறதுல அவகாடோ பணக்காரவனுங்க. அப்போ ஏன் இப்போ சாதாரண ஆப்பிள் வந்து யாருமே சாப்பிட முடியாது, ஒரு பணக்காரன் மட்டும் தான் சாப்பிடணும். இந்த கவர்மெண்ட் வந்து பணக்காரனுக்கான கவர்மெண்ட், நாடை பணக்காரனுக்கான நாடு, இந்த அரசாங்கம் பணக்காரனுக்கான அரசாங்கம் மாதிரி நடத்துறது தான் அன்வார். இது ஏழைக்கான அரசாங்கம் கிடையாது. நீ வந்து சாதாரண இப்போ மலேசியாவில் இன்னைக்கு சார்ல்ஸ் வந்து இப்போ ஃபார்மர் கிளாங் எம்பி சார்ல்ஸ் சந்தியாகோ வந்து இது கொடுத்துருக்காரு பாருங்க,
இது நியாயமே இல்லை, நமக்கு வந்து ஃப்ரூட் பத்தலை மலேசியாவில், நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம், ஏன்னா இங்கே உள்ளதான் நம்ம வெறிய எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோமே. அவர் சொல்கிறாரு நம்மளுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து நியூட்ரிஷன் பத்தலை, பிள்ளைங்களுக்கு வளர்ச்சி பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ அங்கே மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல வந்து ஃப்ரூட்ஸுக்கான தேவை இருக்குது பாருங்களேன். ஸோ இதுக்கு நீ டெக்ஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆளுங்களோட இது குறையும் வெயிட். சில பேர் என்ன நினைப்பாங்க, என்ன அந்த 5 காசு 10 காசு கட்டுறதுல வந்து இதுன்ட்டு. அவங்களுக்கு வந்து விளங்க மாட்டுது. சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் அவங்களும் சாப்பிட்றாங்க. இதை வந்து வாங்கி அது வந்து ஒரு 50 காசு கூட வருதுன்னு வச்சுக்கோமா ஒரு வாரத்துக்கு, அவங்க வந்து வாங்க மாட்டாங்க. 50 காசு 50 காசு 1 வழி 2 வழி ஏன்னா விலையா இருக்குது, வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து வாங்குவாங்க ஃபர்ஸ்ட் டு தேம் பைலாம், ஃபர்ஸ்ட் டைம் டு பை, அண்ட் அது காசு கவர்மெண்ட்ல எடுத்துக்கிறேன். கேட்டால் வந்து அவக்காடோ அடிக்கிறேன். இட்ஸ் நாட் அவக்காடோ. கஸ்டாமோட இது சொல்லுது பாருங்க, ரம்புத்தான் தைலண்ட்லேருந்து வந்தால் கூட வந்து நீ காசு கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மலேசியாவில் ரம்புத்தான் பத்துமா நமக்கு? மலேசியா ரம்புத்தான் பத்தாது. நமக்கு வந்து ட்ராபிக்கல் ஃப்ரூட் பத்தாது, மங்குஸ்தீன் பத்தாது, டுரியானே தைலண்ட்லேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் தைலண்ட்லேருந்து பழம் வந்தால் கூட வந்து அவன் இம்போர்ட் பண்ணுறவன் டெக்ஸ் அடிச்சுட்டு தான் நம்மகிட்ட விற்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து கேட்டால் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, மகாக்காயா இல்லை நீ 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 பார்த்தன ஃபெஸ்டிவல் டைம்லாம் சைனீஸ் நியூ இயர் மீண்டும் மீண்டும் சீனம் தான் கிண்ணா. அதில் அது புரியுதான்னு தெரியல, போயிட்டு மாஞ்சி டிஏபிக்கே ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. பாவம் அவங்க ஏமாந்து போன சமுதாயம். பணத்தில் நீ வெற்றியா பயங்கரமாக ஆகுனா கூட நீ தான் டேக்ஸ் கட்ட போகிற பயங்கரமாக. சைனீஸ் நியூ இயரில் நீ பார்த்தோன்னா ஒரு டைமில் ஒரு டைமில் வந்து சைனீஸ் நியூ இயரில் பார்த்தோன்னா சும்மா சீனை பார்த்தாவே ஒரு கோத்தாரத்தை வந்து கொடுப்பான். இப்போ அவன் 2 பழத்தை தான் கொடுக்க முடியும். 2 பழம் தான் கொடுக்கணும், அதில் ஒரு பழம் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களோட சாங்கியம். 2 கையில் அப்படி கொடுப்பாங்க வாங்க கொடுக்குற மாதிரி. இப்போ அவன் வாங்க கொடுக்கல, சேர்த்து எஸ்எஸ்டி சேர்த்து கொடுக்குறான். இவ்வளோதான். அடுத்த வருஷம் வந்து நிறைய பேருக்கு அப்படிலாம் வேலை செய்வாங்க. ஏன்னா நம்மளோட 85% வந்து இந்தியன்கள் வந்து தொழிலாளிகள் தான் வேலை செய்கிறாங்களே யார்ட்டையோ, அதுதான் அந்த நாட்டோட நிலைமை. பட் முக்கால்வாசி பேர் டோக்கே சீனாட்டு தான் வேலை செய்கிறாங்க. ஆமாம். ஸோ அவன் வந்து அம்பா கொடுத்துட்டு ஒரு கோத்தா கொடுப்பான். இப்போ கோத்தாவில் எண்ணி கொடுக்க போகிறான். 2 பழத்தை எடுத்துகிட்டு போ, உரிச்சு இங்கே சாப்பிட்டுட்டு போ, பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்காதுட்டு. ஏன்னா முக்கால்வாசி பணம் வந்து இம்போர்ட். அது ஆமாம், முக்கால்வாசி எல்லாமே இம்போர்ட் தான். சைனாலேருந்து தான் வரும் அந்த அந்த ஆரஞ்சு. அது என்னமோ ஆரஞ்சு சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டாங்களோ நல்லதில்லை தான் அது. பட் இருந்தாலும் அதுக்கும் கிண்ணா சதீஷ். ஆமாம், டொரியானுக்கும் கிண்ணா. டொரியான் வந்து சில மியூசியம் இல்லாத டைமில் தாய்லாண்டில் வந்து வரும். டொரியான் தாய்லாண்டில் வந்து எப்போ மியூசியம் டெவலப் மருந்தடிச்சு வர வச்சுருவாங்க. பட் அதெல்லாம் நீ இம்போர்ட் பண்ணி ஆகணும். இம்போர்ட் பண்ணுற எல்லா பழங்களும் ஏறப்போகுது. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, ரஸ்தாலி இதை போய்ட்டு சாப்பிடுங்கன்றார். ரஸ்தாலி சொல்கிறாரு. என்னமோ ரஸ்தாலி பழம் வந்து எங்கேயோ நம்ம மலேசியாவில் வந்து ஒரு 10,000 ஹெக்டருக்கு நட்டு வச்சிருக்கேன். இல்லை 10,000 ஹெக்டருக்கு நட்டு வச்சு ரஸ்தாலி இங்கே தான் நீ எல்லா இடத்துலையும் கிளாப்பா சைடு நட்டு வச்சிருக்கீங்க. இல்லை எங்கே இருக்கு பழம் நடுறதுக்கு? அந்த கொஞ்சம் போயிட்டு கவர்மெண்ட் அந்த நட்டு வச்சிருக்கீங்க விரட்டுறது கவர்மெண்ட். யாரு பேரால இந்த குடியார பையன் இருக்கானா அந்த ஸ்டேட்டில், அவன் எக்ஸ்கோ அவன் ஓட்டு போட்டவனுங்களுக்குலாம் வந்து சாரி கொஞ்சம் கடுமையாக பேசுவான். அவனை அப்படி தான் பேச முடியும். அதுக்கு மேலே அவனுக்குலாம் மரியாதை கொடுக்க முடியாது. ஏன்னா கோயிலுங்க இதை சார்ஜ் பண்ணுறது. அவங்க வந்து ஃபார்மர்ஸ், அந்த கந்தன் ஃபார்மர்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் விரட்டுறது போயிட்டு அயர்குனிங்கள அந்த சைடு போனோமே அந்த தப்பால அந்த கவர்மெண்ட் லேண்ட் வந்து சும்மா தான் கிடக்குது. அவங்க வந்து பயிர் செய்கிறாங்க. நீ அவங்களுக்கு ஒன்று ஃபார்மலைஸ் பண்ணி கொடுக்கலாம். எடுத்து திரும்ப சரி நீ டைம் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே போங்க, தானாக்கு கால் தனியான் இருக்கு நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்லிவிட்டு நீ மாத்திரனா பரவாயில்ல. எடுத்துகிட்டு போயிட்டோடனே சிரோபோன்னு சொல்லிட்டு இடிச்சு தள்ளுறது. குடிகாரன் என்ன பண்ணுறான்னா குடிச்சிக்கிட்டு இருக்கான் பாரில். அவர் வந்து இம்போர்ட்டட் வைன் குடிப்பானுங்க. இல்லை நான் நினைக்கிறேன் சதீஷ், கவர்மெண்ட் வந்து பாலிசி ரிவ்யூ பண்ணணும். நிறையா பாலிசி ரிவ்யூ பண்ணுற வேலை இருக்குது சதீஷ். நீ இப்போ கிடா லைன் வந்தாலும் சரி, பேரா லைன் இருந்தாலும் சரி, பினாங் லைன் இல்லை, நிறையா லைன் இல்லை. பட் இந்த சைட் தான் வந்து லைன் பேங்க் இருக்குது. இன்னும் ஸ்டில் லைன் வச்சுருக்காங்க, ஓன் பண்ணி வச்சுருக்கிறவங்க. இப்போ கிராண்ட் எடுத்து பார்த்தோன்னா ஷாரா ஞாத்தா போட்டிருப்பான். இந்த ஷாரா ஞாத்தாவில் வந்து பெருத்தனையான்னு போட்டிருக்க மாட்டானுங்க, டைரெக்டாக எழுதிருப்பானுங்க. ஒன்று நீ கித்தா மரம் நடலாம். அந்த டைமில் அந்த ரப்பர் ரெவல்யூஷன் வந்துச்சுல, அந்த டைமில் தான் எனக்கு கித்தா மரம் வந்துச்சு நிறையா. அங்கே வந்து கித்தா மரம் போட்டிருப்பாங்க. நீ கித்தா மரத்தை எடுத்துட்டு நீ வந்து கொக்கனட் மரம் நட முடியாது. ஷாரா ஞாத்தா கிராண்டில் ஷேராட் இருக்கும். அந்த கிராண்ட்லேயே எழுதியிருப்பான் ஷேரா ஞாத்தா வந்து நீ வந்து இதுதான் நடன்ட்டு. ஸோ இப்போ உள்ள அந்த பாலிசியை மாற்றி என்ன போட்டிருக்கேன், நீ கித்தா மரம் இல்லைன்னா கிளாப்பா சைட் இருக்கணும். இது 2 தான். நீ பழமரம் நட முடியாது. நீ பழமரம் எப்படி அவங்க பழமரம் நட முடியாது. ஸோ கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா இந்த ஷேரா ஞாத்தாவை வந்து ரிவ்யூ பண்ணணுன்றேன். ஸோ இப்போ நீ வந்து டேக்ஸ் ஏற்றுற காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, இம்போர்ட் பழங்கள் நிறைய நம்ம எடுக்கிறோம். இம்போர்ட்
இம்போர்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய நாட்டுக்கு எடுக்கிறோம். தட் மீன்ஸ் சம்திங் ராங். நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. ஏன் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா நம்ம தான் ரிப்ளேஸ் பண்ணிட்டோமே. கித்தா மரம் முடிஞ்சு கிளாப்பா சைடு போயிட்டோம். எங்க ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்கோ கிளாப்பா சைடு நடு. உடனே கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குது. பாஜா அவன் வந்து ஈஸியாக தானே பார்ப்பாங்க ஜெதீஷ், இதை நம்ம நட்டுட்டு போயிட்டா நம்மளுக்கு லாபம் கிடைக்குதுன்ட்டு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குதுன்ட்டு. ஸோ பழங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்கல அன்லெஸ் நிர்னாஸ் ஒண்டி தான். அது ஜொஹர்ல அது நிர்னாஸ்க்கு வந்து லம்பாகா இருக்கு. ஸோ அவனுக்கு வந்து மலேசியா முழுக்க கொடுக்குறானுங்க. அவனுக்கு சப்சிடி பாஜா பத்தலையே மலேசியா, ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட்ல பண்ணிக்கிட்டு அதான் ஏதோ ஒன்று கொடுக்குறானுங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா மற்ற பழங்களுக்கு நீ கொடுக்க அஃப்கோர்ஸ் நம்ம ஒன் நாள் அப்படி பேசுகிற அப்புறம் எப்படின்னா சில பேருக்கு கிறுக்கனுக்கு புரியாமல் என்ன சொல்லுவானுங்க, ஓ அப்போ நீ வந்து ஆப்பிள் பழம் நட சொல்கிற. ஆப்பிளுங்க நட முடியாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா வாழைப்பழம் இதெல்லாம் வந்து உள்ளுக்கே மெயின்டைன் பண்ண சொல்கிறோம். உள்ளுக்கே நட்டு நம்ம பண்ணலாம். அது ட்ராபிக்கல் ஃபுட்லாம், அது ட்ராபிக்கல் ஃபுட்டை நீ நடலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து கிராண்டில் பாலிசிஸை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ கொண்டு வராத, நீ டேக்ஸில் கொண்டு போய்ட்டு அங்கேருந்து சம்பாதிக்க பார்க்குறது நியாயமே இல்லாத ஒரு விஷயம் இல்லை. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லேண்ட் ரிஃபார்முக்கு தான் நம்ம போனோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் இருக்கிற க்ரீனில் வந்து பாதி க்ரீன் வந்து எல்லாம் கிளாப்பா சாவிட் தான். ஆமாம், கிளாப்பா சாவிட். ஆஃப்கோர்ஸ் வந்து அவங்க கிளாப்பா சாவிட் எப்படி பார்க்குறாங்கன்னா எவ்ரி மந்த் வந்து காசு வந்துக்கிட்டே இருக்கும். ட்ராப் ஃப்ரூட்னா வந்து அந்த சீசன் படி பாருங்களேன், சீசன் படி. பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இஸ் த கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை, அது நீ தான் செஞ்சாகணும். நீ தானாக கொடுத்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து இதில் வந்து இந்த காய் மட்டும் வைனா வைப்பாங்க ஆளுங்க. இருக்குது, கொக்கோ செய்கிறவங்களே இருக்காங்க டெய்லி, எனக்கு தெரியும். கொக்கோ ஃபார்ம் வச்சுருக்கவங்க இருக்காங்க. ஐ திங்க் தம்பிக்காய் இதெல்லாம் செய்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஷுட். அதிலே நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மெலன்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் கொடுக்குறான் இல்லைன்னு சொல்லலை. அந்த அக்ரோப்ரனரோட கிராண்ட்லாம் கொடுக்குறானுங்க. பட் அவங்களோட சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணு, சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணு. அது என்ன வின்டர் மெலனு, இன்னொன்று என்னமோ ஒரு மெலன் சொல்லுவாங்க, நாட் த ஹனி டியூவில் அதே மாதிரி ஒரு ஹனி மெலனா என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு தான். ஸோ இப்போ வந்து அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட, ஏன்னா மலேசியாவோட ஃப்ரூட் வந்து விலை கூட. அங்கே சைனாக்கு அனுப்புனா தாய்லாந்து ஃப்ரூட்டுக்கும் மலேசியா ஃப்ரூட்டுக்கும் விலை கூட ஃபார் சம் ரீசன். ஸோ நமக்கு புரியுது அவங்களும் வந்து வியாபாரம். பட் அப்போ நீ என்ன பண்ணணும்னா அதை நீ சப்சிடைஸ் பண்ணுறதுக்கு தான் நீ இம்போர்ட் ஃப்ரூட்டை வந்து விடுற. இப்போ இம்போர்ட் ஃப்ரூட்டுக்கும் நீ டெக்ஸ் அடிக்கிறேன்னா என்னோட சந்தேகம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாப்பா வந்து ஃப்ரூட்டு கீழே வந்துச்சுன்னா வந்து இளநீ வந்து கிளாப்பால் அதுக்கு தனியாக கிளாப்பா தனியாக இருக்குல்ல, அதான் நான் யோசிக்கிறேன். சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து ஃப்ரூட்டுன்னு தான் போட்டிருக்கேன். பிகாஸ் கிளாப்பாவையா இல்லை, ஃப்ரூட்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். கிளாப்பாக்கு அடுத்தது வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தாய்லாண்ட்லேருந்து வந்து நம்ம எத்தனையோ டன் வந்து இறக்குறோம், எவ்ரி டே வந்து வருது. கிளாப்பா வந்து ரொம்ப சீரியஸாக வச்சுருக்கானுங்க தனியாக வந்துச்சுன்னா. ஏன்னா அதுக்கு ஒரு ஆக் வச்சு தனியாக வச்சுருக்காங்க. கிளாப்பாக்கு தனியாக இருக்குது அது கீழே. அதான். ஸோ இதான் டெவி. ஐ திங்க் இந்த எஸ்எஸ்டி வந்து அவர் சொல்கிறது அண்ணா நம்ம போன இதில் சொன்ன மாதிரி தான். இப்போ எல்லாரும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஜிஎஸ்டியே இருந்துட்டு போயிருக்கலாம். அட்லீஸ்ட் அதில் வந்து கிளியராக நீ மற்ற பொருட்கள்லாம் நீ தேவையில்லாத பொருள் நீ வாங்கினா தான் நீ கட்டுவேன். இது வந்து ஆனால் வாரம் நம்ம சாப்பிட்ற பொருட்கள்லாம் நீ அடிக்கிற. கேட்டால் வந்து என்னது சல்மன் வந்து இஸ் நாட் அ ரிச் மேன்ஸ் ஃபுட். சல்மன் நாட் ரிச் மேன்ஸ் ஃபுட். யார் வேணாலும் சாப்பிட்லாம் சல்மன். லோட்டஸில் நீங்கள் போனீங்கன்னா விற்பாங்க டேவி. இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறப்போகுது. ஸோ யூ ஜஸ்ட் மேக் பீப்புள் நாட் டு பை திஸ் ப்ராடக்ட். அப்போ உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் இருந்து நீ இது பண்ணால் பரவாயில்ல. நம்மக்கிட்ட வந்து அந்த ப்ராடக்டும் இல்லை. நம்மளுக்கு மீன் பத்தலை. ஆஃப்கோர்ஸ் நமக்கு மீன் பத்தலை. நம்மளோட பாவால் பூத்தே நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா பாவால் ஈத்தா வாங்குறதுக்கு நீங்கள் சல்மன் வாங்கிட்டு போயிடுவீங்க. ஆல்தோ ஃப்ரோசன்னா. பிகாஸ் ஏன்னா இதில் 1 கிலோ வந்து எனக்கு வந்து 28 என்னமோ 28 சம்திங் ஒரு கட்டுலாம். அது இறச்சி, அது வெறும் இறச்சி தான் இருக்கும் பாருங்க. இங்கே வந்து நம்ம மீனை வாங்கினோமா 1 கிலோ அதையும் கட்டி முள் அதெல்லாம் போயிடும். ஸோ நான் அப்படி தான் பார்ப்பேன் எப்பயா இருந்தாலும். ஸோ இப்போ இதுவும் வந்து நீ என்ன பண்ணுறன்னா இது கேட்டால் வந்து மகாக்காயான்னு சொல்லிட்டு மக்களை வந்து இதெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க, நீங்கள் வாங்கினீங்கன்னா பணக்காரனுங்க சொல்ல முடியாது. வீடியோ நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுவானுங்க. நீ மகாக்காயா தான் இல்லை, நீ ஆப்பிள் வாங்குறியா வீட்டில், நீ இதுக்கு மேலே வந்து காயா உனக்கு வந்து ப்ரீம் இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணாலும் கட் பண்ணுவானுங்க. இல்லை சதீஷ், இப்போ பிராயான்னு சொன்னோன்னே ஆரஞ்சு வந்து சைனீஸ், மெண்ட்ரின் ஆரஞ்சு சைனீஸ்க்கு, குருமா வந்து முஸ்லீம்ஸ்க்கு, அரிராயாக்கும் இப்போ குருமா கொடுக்குறாங்க. அது ஒரு அடியாமையும் கொடுக்குறாங்க நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் ஆப்பு இருக்குது. ஆனால் இதில் தீபாவளி வந்து பழங்கள்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுறோம். வாழைப்பழம், ஆப்பிள், திராட்சை பழம் இனிமேல் நீங்கள் பிளே பண்ணிக்கணும். என்ன பிளே பண்ணிக்கணும்னா நீங்கள் உங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள லோக்கல் ஃப்ரூட்ஸை தான் வச்சு சாமிக்கு படையெல்லாம் வைக்க முடியும். இல்லைன்னா அதுக்கும் காசு. ஸோ கவர்மெண்ட் வந்து பழம்லாம் சாப்பாடு விஷயம்லாம் இதில் செய்யக்கூடாது, செஞ்சிருக்கக்கூடாது. செஞ்சதை விட்டது தான் மிச்சம். அந்த அன்வார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிஸ் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கு வந்து கொடுப்பாங்க. இப்பயே வந்து அது ப்ளூபெரி வந்து ஒரு இது வந்து 18 வழியாக என்னமோ வைக்கிறான். இவன் 5% அடிக்கிறான்னு வச்சுக்கோமே, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 1 வழி 2 வழி ஏறும். 6%, 5%, 5%.
5%. இப்போ ஃப்ரூட்ஸ்க்கு வந்து 5%. ஸோ 5% அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, 20 வழி 20 வழி அங்கே ஏற்கனவே அவன் அடிச்சிட்டுல வருது, அவன் ஏற்றுவான். 15 வழியிலேருந்து ஏறக்குறைய 22லேருந்து 25 வழி வரைக்கும் வருது. பார்ப்போமே, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சொல்றது தான் நடக்குது. 1ஆம் மாதம் 1ஆம் தேதி 7வது மாதம் தெரிஞ்சிடும். ஸ்டார்ட் பட் அப்போ அவ்வளோ அக்ரெசிவ் வரும். இதுக்கு அந்தாண்ட வந்து ஏறும், அது ப்ரொக்ரெசிவாக. அது என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்குவானுங்க இந்த பும்போறவங்க. நம்மளுக்கு தான் தெரியுமா, நாளைக்கு வந்து சீனி கோதுமை விலையோ இல்லை சீனி விலையோ 10 காசு ஏற்றுனா தேவோ விலை கலக்கிறது தேவோ விலை 20 காசு ஏறும். 50 காசு என்னமோ இவங்க வந்து 1 கிலோ சீனி தூக்கி தேவோவில் கொட்டணும். 30 காசுல இது பண்ணி இன்னைக்கு வந்து எவ்வளோ 1.5 வழியா 2 வழிக்கு நிற்கும். எங்க விலை சரவண அது மெல்லோ ஐஸ்லாம் இலிட் குடிக்கிற இலிட் தண்ணி, அதான் மகாக்காயா, அது மகாக்காயாவாயிருச்சு. இப்போ நீ ஸ்டாபாக்ல போட்டு காஃபி குடிக்கிறல அந்த மாதிரி மெல்லோ வரும். மெல்லோ பேக் வந்து என்ன 5 வழி 6 வழி மாமா கல்லையா இல்லை சைனீஸ் கல்யா நிற்குவாங்க 4 வழி. அதுக்கு அவ்வளோ விலை ஏறிடுச்சு. அந்த போல் மித்தாலாம் போச்சு, இப்போ இல்லை. என்னென்ன மூலம் தண்ணிலாம் எல்லாம் விலை ஏறிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சதீஷ், இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து டேக்ஸ் வந்துச்சு வச்சுக்கேன், எஸ்எஸ்டி வந்துச்சுன்னா அவன் வந்து அந்த விலையை தொந்து பண்ணுறது வந்து பொம்போறவங்க தான். அவங்க தான் வந்து இந்த மெயின் கல்பிரிட்டு. இது அவன் ஏத்தனா வச்சுக்கேன், ஏற்றி இவன் ஒரு டேக்ஸ் அடிச்சா வரும். இல்லை டேவிட், இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரைம் மினிஸ்டருக்கு வந்து நம்ம வந்து பேரே வைக்கலாம் உருட்டு ராஜான்ட்டு. மச்சாம் உருட்டுறது, அவகாடோன்றது, பணக்காரனுக்கு சாப்பாடு, இதெல்லாம் சொல்கிறது. இப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் போயிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் உட்காந்ததுலேருந்து இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் வந்து உருட்டுன்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நேற்று வந்து ட்ரெஜரி செக்ரட்டரி ஜெனரல் ஜொஹான் மஹமூட் மரிக்கான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, டெலிபரேட்டாக தான் அதை வந்து டெக்ஸை வந்து அவங்க ஏற்றுறாங்களாம். அது நான் எசென்ஷியல் குட்ஸ் தான். அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காரு தெரியுமா? இப்போ நம்ம 5% போட்டோமா, ஸ்ட்ராட்டஜிக்கலி எய்ம்ட் அட் போல்ஸ்டரிங் லோக்கல் அக்ரிகல்ச்சரல் டிமாண்ட் அண்ட் ஸ்ட்ரெக்டனிங் ஃபுட் செக்யூரிட்டி. பாருங்களேன், இது 5% இது பண்ணனால வந்து லோக்கல்ல டிமாண்ட், லோக்கல் பழத்தெல்லாம் டிமாண்ட் இருக்குமா, ஃபுட் செக்யூரிட்டி வந்து அதிகரிப்பாங்களாம். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டூபிடா, யாரு முட்டாளாக்குறாங்களா நம்மள? பழம் பத்தல, வாழைப்பழம் பத்தல, நென்னாஸ் பழம் பத்தல, ரம்புத்தான் பழம் பத்தல, இதெல்லாம் மலேசியால வர்றது. இது மலேசியால வர்ற பழங்க 10வது வயசு தான் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க உள்ள நல்ல குவாலிட்டி பழம்லாம் இவன் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நிப்பாட்டுறதுக்கு உனக்கு வழி தெரியல. என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கானு பாரு. இப்படிதான் சதீஷ் ஊரை ஏமாத்துறது. இல்ல இது என்னமோ வந்து டெய்லி வந்து வக்கலா கொண்டு போயிட்டு பழம்லாம் விற்க முடியாம வக்கலா எங்கே கொட்டுற மயில காசு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுதான் பாருங்களேன், அப்படியே எங்கேயாச்சும் கொட்டிக்கிட்டு இருக்கான். வாழைப்பழத்தை சாப்பிட முடியாத, வாழைப்பழம் தோலை கூட சென்றுவானுங்க, போக அரைச்சிடுவானுங்க நினைக்கிறேன். அப்படி இல்லை நிலைமையில் இருக்குது நாடு. இவன் என்னமோ வந்து வாழைப்பழம் மலேசியாவில் உள்ள லோக்கல் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் இல்லாத வயசு தான் அங்கே டேக்ஸ் ஏற்றிட்டா இங்கே வந்து எல்லாம் இந்த பழங்க வாங்குவாங்கன்னா முட்டாள்தனமாக இருக்குது. ஒரு காலத்தில் சதீஷ் ரம்புத்தான் பழம் 2 வழி 1.5 வழி 1 கிலோ இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 10 வழி 15 வழி. அதே போட்டு இந்த அது என்னது முக்கிய மீன்தாங்களே பாரு, நீ பழமே வாங்க மாட்டேன். 20 வழி 25 வழி 1 கிலோ ரம்புத்தான் பழம். அது உரிச்சு வித்தாலும் பரவாயில்ல, அது அவ்வளோ வேலை. அது வாங்குற மாதிரி இருக்கு. இதை போய் பார்க்க மாட்டாங்கன்னா வெளியே போடுறது இல்லை. இவருங்க இந்த ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு உத்ராஜ ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவருங்க வந்து பாலிசி செய்யறதா பேசுறது. நம்ம இங்க சாப்பிட்ற வாழைப்பழம் கூட வந்து ரொம்ப வர்றது வந்து பிலிப்பீன்ஸ்லேருந்து தான் வருது நமக்கு. பிலிப்பீன்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ திங்க் வியட்நாம்லேருந்து கொஞ்சம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டால் வந்து நம்ம ஃபுட் செக்யூரிட்டி அதிகரிக்கும். கமான்லா, நீ வந்து மக்களை வந்து டெக்ஸ் அடிக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்ட. இது வந்து இந்த மாதிரி பொய் சொல்லி மக்களை ஏமாற்ற பார்க்கக்கூடாது. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து ஐ திங்க் அதுக்கு ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் மறுபடியும். அட்லீஸ்ட் ஜிஎஸ்டி வந்து இந்த மாதிரி தொல்லை இல்லை. இல்லை, அது டபுள் டாக்ஸேஷன் இருக்காது, விலை ஏறாது, விலையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும். ஸோ ஐ திங்க் எனக்கு தரலாம் இது என்ன இது பண்ணுறது. இல்லை பார்ப்போம் சதீஷ், 1ஆம் தேதிக்கு அந்தானே பார்ப்போம். நினைக்கிறேன் விலைலாம் செக் பண்ணோம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த சாராயம்லாம் விற்கிறானுங்களே அதெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏற்றுங்கடா விலையை 30-40% ஏற்றுங்க. 10% ஆச்சு. இல்லை 10% தானே. பட் நம்ம என்ன சொன்னோம்னா கேப் ப்ரைஸ் கொண்டு வா, 30 வழிக்கு கீழே சாராயம் விற்கக்கூடாது. அப்படி அது சீப்பாக இருந்துச்சுன்னா டேக்ஸேஷனை போட்டு அடித்து ஏற்றிக்கோ. அப்போ தான் ஆள் கன்சம்ஷன் வந்து குறவா குடிப்பாங்க. இல்லைனா வந்து இந்த 5-6 வழி தண்ணியை வாங்கிட்டு 3-4 பாத்தை குடிக்கிறது ஒரு நாளைக்கு. அவன் ஒரு பாத்து 30-40 நிமிஷம் அவன் ஒரு பாத்தான் கொடுப்பான், வால்யூம் குறவா. இதை தான் சொல்கிறோம். இதெல்லாம் அதுதான் உண்மையான ஓரங்காயா. இதெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்கன்னா அதை விட்டு புட்டு நல்ல பழங்கள் நல்ல உணர்வு என்ன சொல்லுவாங்க உணவு பழம், அது சாப்பிட்டா நம்ம வைட்டமின் அந்த இது நியூட்ரிஷன் இதெல்லாம் இருக்குது. இதில் போய் நிற்கிறானுங்க.
சரி சதீஷ், அந்த எப்படி இன்னும் இருக்கா சதீஷ், என்ன சொல்ல முடியாது? இல்லை, எஸ்எஸ்டியோட அவ்வளோதான், ஏன்னா அதே 1 மணி நேரம் ஆச்சு. ஓகே சதீஷ், அடுத்த டாபிக் நம்ம போவோம் சதீஷ். நினைக்கிறேன் அந்த ஸ்பாட் பற்றி நம்ம பேசணும் சதீஷ், எஸ்பெஷலி ஃபுட்பால். இன்றைக்கி வந்து வியட்நாம்கிட்ட தெளிச்சிட்டா, இல்லை ஏதோ ஒரு தேர்ட் கண்ட்ரிகிட்ட தெளிச்சிட்டாவோ, இல்லை மென்செஸ்டர் கூட தெளிச்சிட்டாவோ, ஏதோ ஒன்று தெளிச்சிட்டா வந்து ரொம்ப பெருமையாக நாட்டில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் நினைக்கிறேன் அதை நம்ம டச் பண்ணணும். ஏன் நம்ம டச் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் 90s 70sலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மொக்தா டாரி, ஆறுமுகம், சந்தோஷ் சிங், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ், அந்த 3 பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக எல்லா மைண்ட்லேயும் இருக்கிறது அந்த ஏஜில் உள்ளவங்க. இப்போ காலங்கள் போனால் மறந்துடுவாங்க. பட் அந்த டீம் பார்த்தோன்னா அதுதான் மலேசியன்ஸ் வந்து ஐடென்டிட்டியாக கொண்டு போணுச்சு. எல்லாம் விளையாட முடியாதுன்னு இல்லை, ஈவன் இந்த இப்போ இருக்கிற அந்த சவுத் கொரியா வந்து இப்போ வேர்ல்ட் கப் லெவலில் போகிறாங்க. அவங்களே வந்து தோக்கடிச்சு எத்தனையோ முதல்ல தோத்துட்டு, பிரேசில் கூட நம்ம வந்து பயங்கரமாக ஹாட்டான ஒரு கேம்லாம் விளாண்டுருக்கோம் அந்த ஒரு காலகட்டத்தில். இப்படி இருந்த ஃபுட்பாலை வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தோன்னா ரொம்ப வேர்ஸான ஒரு நிலைமையில் இருக்குது. அந்த வேர்ஸில் இன்னும் ஒரு புண்ணில் ஒன்று உப்பை வாரி கொட்டுறது என்னன்னு பார்த்தோன்னா, ஃபாரினர்ஸ் கொண்டு வந்து மலேசியா ஐசியை கொடுத்து நீங்கள் வந்து மலேசியா ரேப்பாக நீங்கள் வந்து ஃபுட்பால் விளையாடுங்கன்னு சொல்கிற போது ரொம்ப வருத்தமாக இருக்குது சதீஷ் அதை பார்க்குறதுக்கு. எனக்கு அந்த ஃபுட்பால் மலேசியா கேம் விளையாண்டா ஃபுட்பால் பார்க்குற ஆசையே போயிடுச்சு. நான் பார்க்குறதில்ல. அது வந்து அதை பார்த்து என்ன இருக்குது, ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரன் விளையாண்டுட்டு இருக்கான், பார்த்தா எல்லாம் அவனுங்க தான் இருக்கானுங்க, அதில் முக்கால்வாசி அவனுங்க தான் இருக்கானுங்க. அப்போ கொஞ்சம் மலேசியன்ஸ் பிளேயர்லாம். பட் வந்து சீனா இல்லை, 8 பேர் சீனா இல்லை, ஒரு தமிழன் இல்லை. என்னல்ல இது, ஷமீர் குட்டின்னு ஒரு தமிழ் முஸ்லீம் இருந்தான், அவங்க கூட இல்லை. அப்படி என்ன சொல்லுவாங்க, அறுத்துட்டானுங்க, இல்லாமல் ஆக்கிட்டானுங்க ஸ்பாட்டில். ஸோ இதை பார்க்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது சதீஷ். என்ன சதீஷ் நினைக்கிறாரு, எங்கே நம்மளோட என்ன ப்ராப்ளமாக இருக்கும், ரேஷியலாக கொண்டு போகிற ப்ராப்ளமாக இருக்கா, இல்லை அடிப்படையிலேருந்து ஸ்கூல்லேருந்து நம்மளுக்கு அது இல்லையா? அப்படி கூட நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய கிளப்லாம் வச்சுருக்காங்க, பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்க, முன்ன வந்து ஸ்டேட்டுக்கு வந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு தாண்ட முடியல. ஸோ அதெல்லாம் வந்து மக்கள் இப்போ ஃபுட்பாலை வந்து நான் ஒரு சாய்ஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஃபுட்பால் பார்க்குறதா முடியும். ஏன் பார்க்குறேன்னா மேன்செஸ்டர், லிவர்பூல், இந்த கிளப்பை பார்த்து தான் நான் பார்க்குறேன். தவிர எனக்கு அந்த ஃபுட்பாலில் ஈடுபாடு இல்லை. அது போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து போயிட்டாங்க டேவிட். நம்ம இந்தியன்ஸ் வந்து இப்போ வந்து இப்போ பிள்ளைங்கள்ட்ட வந்து நீ ஸ்டேட் பிளேயராவோ அதெல்லாம் வந்து சொல்கிறது இல்லை. இந்த ஐ திங்க் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஜெனரேஷன், இப்போ உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்க பழுது விளையாடனா நீ விளையாட தெரிஞ்சுக்கோ, யூ இன்ட்ரெஸ்ட், பட் டோன்ட் ஹேவ் ஹோப்ஸ் ஆன் தட். நீ அந்த மாதிரி வந்து யூ வாண்ட் டு பி அ நேஷனல் அத்லீட், நீ அத்லீட் ஆக போகிறேன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த அம்பு விடுதல் இருக்குல்ல, வில் அம்பு, அது அப்புறம் வந்து சேஸ் பிளேயிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மற்ற கேம் அதுலேயும் முடிஞ்சால் சோலோ கேம்ஸ் தான் கொடுக்குறாங்க, டீம் பிளேயர்ஸ். எண்ட் ஆஃப் த டே டேவிட், நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, மலேசியன் ஃபுட்பாலில் ரேசிசம் இல்லைன்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பினாங் நம்ம இருக்கிறப்போ வந்து என்ன மாதிரி சண்டை போடுவோம்னு தெரியும். பினாங் டீமில் வந்து தமிழா இல்லைனா சொல்லிட்டு அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து இல்லை நாங்கள் இது பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ அட்லீஸ்ட் சம்திங். ஆனால் அதில் வந்து ஒன்று இப்போ நடக்கிறத பார்த்தீங்கன்னா டேலண்ட்ஸே இல்லாத அளவுக்கு போயிருச்சா அப்படின்னு இருக்கு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா கரப்ஷன். என்ன கேட்டிங்கன்னா இது வந்து கரப்ஷன் டேவிட். ஏன் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இது பண்ணாமல் நல்ல பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த இதில் மாட்டிக்கிறாங்க. கரப்ஷன் தான், பிளேயர்ஸ் கிடையாது. இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன், அதெல்லாம் முழுக்க கரப்டட். காசு பார்க்குறானுங்க, உட்காந்துட்டு காசு பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நல்ல டேலண்ட்டை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், இத்தனை பேரை 11 பேர் விளையாடுறானுங்க, தடலில் 8 பேர் விளையாடுறானுங்க, 8 பேர் வெளிநாட்டுக்காரன். அவன் வந்து ஸ்பானிஷில் எழுதி போடுறான், நான் வந்து இப்போ ஹோமுக்கு போகிறேன். அப்போ ஹோம் வந்து கொலம்பியா, மலேசியா கிடையாது. நெகாராக்கு படிக்க தெரியுமா உனக்கு? நெகாராக்குனா என்னன்னு தெரியுமா? அதை கேட்டால் அந்த நெஞ்சில் அந்த மலேசியான்றதை தாங்கிட்டு போகிறது வந்து ஒரு பெருமை தெரியுமா? அவனுங்களுக்கு வந்து அவனோட இன்டர்நேஷ்னல், அவன் கேட்டால் அந்த கிளப்பில் வந்து அவன் மேமாங்க வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர். ஏன்னா கிளப் கெரியர் வந்து கிளப் அண்ட் ஆல்சோ நேஷனல் பாருங்களேன், நேஷனல் கேப் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அவன் வந்து அதுக்கு தான் பார்க்குறான். அண்ட் இட்ஸ் ஷேம்ஃபுல். மலேசியன் கவர்மெண்ட், அதுவும் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஹனாயோ வந்து நான் நினைக்கிறேன் இருந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரில் எல்லாம் அவனை சொல்லுவாங்க பேஜா ஜங்கான் இசாப் காம்னு போட்டானுங்க தெரியுமா? அது போட்டானுங்களா? அவனை விட வேர்ஸான ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து ஹனாயோ தான். பிகாஸ் யூ கான் கண்ட்ரோல். கேட்டால் இது வந்து அதோட இண்டிபெண்டன்ஸில் நோ, மலேசியன் கவர்மெண்ட் தான் வந்து அவனுங்களுக்கு வந்து ஐசி கொடுத்துருக்கு. எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட இது இல்லாமல் வந்து ஐசி கொடுப்பானுங்க?
நோ யூ ஜஸ்ட் சே 1000 வாட்டி தோத்தாலும் பரவாயில்ல டேவிட், ஆனால் அவன் மலேசியாக்காரனா விளையாட்டு தோத்தானா பெருமையாக இருக்கும். நம்ம நீ வந்து ஏன்னா மலேசியாக்காரன் நம்ம ஏசுவோம், ஏன்னா ஆனால் நீ மலேசியாக்காரன் எங்கேயோ உள்ளவங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு. அதான் நான் ஒரு அனாலஜி நான் போட்டேன். புலி இருக்குல்ல, புலி வந்து ஆசியாவில் தான் இருக்கும். புலி வந்து மலையன் டைகர் இருந்துச்சு, சுமாத்திரன் டைகர், ஜாவா டைகர் வந்து இப்போ அழிஞ்சிருச்சுலாம். ஸோ இந்த மாதிரி பெங்கால் டைகர், கடைசியாக சைபீரியன் டைகர் வரைக்கும் இருக்குது ரஷ்யாவில். அது இங்கே மட்டும்தான் இருக்கும், ஆஃப்ரிக்காவில் இருக்காது, சவுத் அமெரிக்காவில் இருக்காது, நார்த் அமெரிக்காவில் இருக்காது, யூரோப்பில் இருக்காது, வெறும் ஆசியாவோட தெரியுங்களா. ஆனால் இந்த மலையன் டைகரில் வந்து எல்லாமே இருக்குது. ஆஃப்ரிக்கா இருக்குது, நார்த் அமெரிக்கா இருக்குது, சவுத் அமெரிக்கா இருக்குது. அப்போ இது என்ன டைகரா கச்சுக்கான? அது டைகர் கச்சுக்கான்னு தான் சொல்லுவாங்க. இது தம்பாத்தான்னு பேர் வந்து அரிமாவ மலையா, ஆனால் இது எதுவுமே அரிமாவே பார்த்துருக்காதுங்க, கிட்ட கூட நின்று பார்த்துருக்க மாட்டானுங்க. ஸோ ஷேம்ஃபுல்லா. அண்ட் ஐ திங்க் அனாயோ வந்து நான் சொல்கிறேன்னா வேர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், டோன்ட் ஹேவ் பாலிசி. நீ வந்து ஒரு மினிஸ்டராக போயிட்டு இங்கேருந்து போகணும், படம் காமிக்கணும், அப்புறம் சர்ச்சில் போயிட்டு கும்பிட்டு வரணும், முடிஞ்சிருச்சு, அதுதான் உன் வேலை. அண்ட் யூ டோன்ட் ஹேவ் கான்க்ரீட் பிளான். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அன்றைக்கி வச்சுருந்தானுங்கன்னா நோ சிட்டிசன்ஷிப், இந்த மாதிரி பேக்டோஸ். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட்பாலருக்கு வந்து ஐசி கொடுக்குறப்போ பயங்கரமாக சத்தம் போட்டது இந்த டிஏபி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பழைய பத்துக்காவான் எம்பி இருந்தாங்களா, பயங்கரமாக கேட்டாங்க, ஓ ஃபுட்பாலருக்குலாம் கொடுக்குறீங்க, ஏன் வந்து இப்போ காத்துக்கிட்டு இருக்க மலேசியன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. ஆனால் இவனுங்க வந்து அவனாச்சும் இருக்கிறப்போ ஒரு 4 பேர் 5 பேர் தான் மலேசியா டீமில் விளாண்டானுங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 80% வந்து அவனுங்க தான் விளாடுறானுங்க. இப்போலாம் வந்து வாயில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில, வாழைப்பழம் வந்துடுது, வாழைப்பழம் என்ன பண்ணுறது, வாழைப்பழம் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க பிறகு. ஆத்திரமாக இருக்குது போங்களேன் டிவி. இதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து போகாததுக்கு காரணம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் அந்த ரீசிசம் அதுக்குள்ளே இருக்குது. அண்ட் கரப்ஷன். நீங்கள் எவ்வளோ தான் நல்லா விளாண்டாலும் உனக்கு இங்கே சான்ஸ் கிடைக்க மாட்டேதுன்னா அங்கே வந்து ஒன்றும் இல்லையே. இல்லை அந்த நம்ம டைட்டஸ் பழனி அந்த பையன் தெரியும்ல உங்களுக்கு, என்ன தான் ஆனான்னு தெரில. அவன் பார்க்கணும்னா இஸ் அ குட் பிளேயர். அவன் மலேசியாவுக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ தான் விளாண்டான். அவனே வந்து இவனுக்கு எடுக்கல அப்போ. ஆனால் நீ அந்த மாதிரி மலேசியா பிள்ளைங்களை வந்து நீ எடுக்க மாட்டேற, மலேசியாவில் பிறந்து வளர்ந்து போகிறவங்க அந்த மாதிரி நீ எடுக்க மாட்டேற. எங்கேயோ விளாண்டு அவன் வெள்ளக்காரன், அவனோட ஹோமே கிடையாது, அவனை கொண்டு வந்து வைக்கிற. ஷேம்ஃபுல். அண்ட் திஸ் இஸ் ஹேப்பனிங் அண்டர் சோ கால் மலேசியன் கவர்மெண்ட், ஹராப்பான் அன்வார் இப்ராஹிம்ஸ் கேபினெட். ஷேம்ஃபுல். ரொம்ப ஆத்திரப்பட்ட நீ. இருந்தாலும் சதீஷ், கிளாப்பு ஈவன் கிளாப்பில் கூட இப்போ ரொம்ப குறவு. நீ கிராஸ் ரூட் லெவலில் பார்த்தோன்னா இந்தியன்ஸ் வந்து நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியன்ஸ் ஃபுட்பால் லைக் தமிழ் பள்ளியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க பாரு, உமன்ஸ் ஃபுட்பாலு இன்வால்வ்மெண்ட்டு இதெல்லாம் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. கிராஸ் ரூட்டில் வந்து இந்த எஸ்பெஷலி இந்தியன்ஸ் வந்து அந்த சில என்ஜிஓ சில ஸ்பாட் கிளப்புங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டோர்னமெண்ட்ஸ்லாம் நேஷனல் வைட் அது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மீஃபா இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் இல்லை. ஏய் கமான்லா, இப்போ நான் வந்து ஏன் இந்தியன்ஸ் இல்லை கேட்குறேன். அறவே இல்லையா பிளேயர்ஸு? ஏய் நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, நீ கொண்டு போய்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தாங்க அவங்க வந்து அவங்க. ஏன் சதீஷ், ஒரு ஒரு இத்தனை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே ஒரு பையன் இருந்தான், பேரை கூட மறந்துட்டேன், கொஞ்சம் ஹேட் பண்ணி கோல் அடிப்பான், 2 கோல் அடிச்சிருக்கான் நேஷனல் லெவலு. ஜோஹர் பிளேயராக இருந்தான் அந்த பையன். நல்லா இப்போ குணாலன். ஏய் என்ன மை பிளேயரு இப்போ இல்லை இருப்பா சதீஷ், அறவே இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போயிட்டாங்கன்னே தெரில. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க தெரியுமா. அஃப்கோர்ஸ்லாம் ஜொஹோ வந்து ஜேடிடி வந்து ரேஷியல் பார்க்கல, நிறைய பேர் அவங்களோட அகாடமியில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து அங்கேருந்து நேஷ்னலுக்கு விளையாடுறதுக்கு தட் மீன்ஸ் லப்பிசான் இருக்கும் சதீஷ். எப்படி இருக்கும் நான் ஃபுட்பால் பார்த்தோன்னா Under 15, Under 18, Under 20, அப்புறம் வந்து நேஷனல் டீம் 1, நேஷனல் டீம் 2 இந்த மாதிரி இருக்கும். அது லேயர் பை லேயர் இருக்குது. தட் மீன்ஸ் இவனுங்க வந்து நேரக்காக அவனுங்களை நீ இம்போர்ட் பண்ணி ஐசி கொடுத்துட்டு மலேசியன்ஸ் காமிக்கிறதோட இந்த லேயர் பை லேயர்லேயே நிறையா பிளேயர்ஸ் நீ கொண்டு வந்துடலாம். ஒன்று வந்து இப்போ பினாங்கில் எடுத்துக்கோ சதீஷ், என்னைக்கு வந்து ப்ரைவேட்டைஸாக ஆவணிச்சோ, லீகா மலேசியா வந்து ப்ரைவேட்டைஸாக ஆவணிச்சோ, கிளாப்பாக ஆவணிச்சோ, முன்ன வந்து நெக்ரி தெரியுமா, அது அப்படியே வந்து கிளாப்பாக கொண்டு போனானுங்க. அதுக்கு முன்னே வந்து எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கேம் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் விளாடுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்ச ஸ்டேட் விளாடுவாங்க, ஸ்டேட் முடிஞ்சோடனே தென் ஒன்லி நேஷனலுக்கு விளாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. கேம் இருக்கும் தெரியுமா, அந்த ப்ரோக்ரஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட்ஸே இல்லை. பின்னாங்கள இப்போ இல்லை, அறவே இல்லை. என்ன அவனிச்சு தெரியல. அந்த கிளாப்லாம் இப்போ இல்லை தெரியுமா, எல்லாம் என்ன தெரியுமா விளாட்றாங்க, எல்லாம் டர்ஃப் கேமு, ஐ மீன் ஃபுட்சாலு, இல்லைனா 9 சைட்டு, இல்லைனா 7 சைட்டு,
இங்கே 2000 வெள்ளி கொடுக்குறான் அங்கே போயிட்டு விளையாடுறது அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அந்த லெவலில் தான் நம்ம இந்தியன்ஸ் வந்து கேமில் இருக்காங்க. தவிர அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு சரியான லீடர்ஷிப்பில் சரியான யாருமே இல்லை சதீஷ். ஸோ நீ சொன்ன மாதிரி தான் வெரி ஷேம்ஃபுல். ஸோ இதை போய்ட்டு மலேசியா டீம்ன்ட்டு நம்ம போய்ட்டு அங்கே அரிமா மலாயா சட்டையை போட்டு அங்கே போய் நின்று பார்க்குறது ஸ்டேடியமில் ஐ திங்க் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். நீ வந்து ரேங்கிங் மேலே 1ஆம் நம்பர் ரேங்கிங் போகணும், உலக ரேங்கிங்கில் போகணும், நான் வேர்ல்ட் கப் போகணும், 32 டீமில் நான் போகணுன்னா மாதிரி ரேங்கிங் போகணும் வச்சுக்கேன். 32 டீம் மலேசியா வேர்ல்டு 32 டீம் போகணுன்னா என்ன செய்யணும்னா கவர்மெண்ட் அதுக்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி இந்த அந்த 2026 பட்ஜெட் வருது பாரு, அந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு 100 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி நேராக பிரேசிலுக்கு போயிட்டு இல்லைன்னா ஜெர்மனிக்கு போயிட்டு இல்லைன்னா ஸ்பெயினுக்கு போயிட்டு அங்கே உள்ளவனுங்க எல்லாத்தையும் ஐசி கொடுக்குறேன், தயவுசெஞ்சு கையெடுத்து கும்புறேன், வாடா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்ட்டு ரொனால்டோ இந்த மாதிரி தரமா பிளேயர்லாம் வாங்கி துருசாக கொண்டு வந்துட்டு இந்த ஒரு கேம் ஒரு 2-3 வருஷத்துக்கு விளையாண்டு வேர்ல்ட் கப் போயிடலாம். போனோம்னா நம்மலாம் கொடி பிடிச்சிட்டு இருப்போம். அந்த 11 பேரும் மெயின் பிளேயரும் ரிசர்வ்ல உட்காந்துருக்க அந்த 25 பேரில் தோத்தலாம். அந்த 25 பேரும் ஒலிவுருக்கான வாங்கி வச்சு மலேசியா கொடி போட்டுட்டு ஆட்டிட்டு போக வேண்டியதானே சதீஷ். நம்மளுக்கு அது தேவையில்லை சதீஷ். நம்மளுக்கு வந்து பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க. அந்த மாதிரி என்னைக்கு இந்த ஃபுட்பால் வந்து ஒரு காலத்தில் முக்தா டாரிலாம் விளையாடும் போதோ இல்லை ஆறுமுகம் சோலாம் விளையாடும் போது சதீஷ் கேம் வந்து யாரும் காசுக்காக விளையாடல, அந்த ப்ரைட் தருமா அந்த லோகோ மலேசியாக்காக விளாட்றோன்ட்டு அந்த மாதிரி ப்ரைட்டாக போவானுங்க. அதுதான் என்னைக்கு இந்த கேம் வந்து சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சானுங்களோ 1 லட்சம் சொல்லி இவன் ஒருத்தனுக்கு வந்து 11 பேர் விளையாடுவான், ஒருத்தனுக்கு வந்து 1 லட்சம் சம்பளம் கொடுப்பான், ஒருத்தனுக்கு 5000 சம்பளம் கொடுப்பான். ஆனால் அந்த 11 பேர் விளையாண்டா தான் அந்த 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறான் கோல் அடிக்கிறவனுக்கு. இந்த 11 பேர் சேர்ந்து பந்தை கொடுத்தா தான் அங்கே போயிட்டு அவன் அடிக்க முடியும். ஆனால் என்ன செஞ்சானுங்க எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் சேலரியை கொடுத்து அவனை வாங்குறது இவனை வாங்குறது என்னைக்கு கொண்டு வந்தானு. இவர்களுக்கு என்ன நினைப்பு, இவர்களுக்கு வந்து ஏரோப்பியன் லீக் நினப்பு, இங்கிலாந்து லீக் நினப்பு, அதான் இந்த மாதிரி லீக்குன்னு இவர்களுக்கு நினப்பு. ஸோ உன்னோட அங்கே நீ கொண்டு வந்தோன்னே அந்த ஸ்மாங்காட்டு போயிடுச்சு எல்லாத்துக்கும். எல்லாம் வந்து காசுக்காக போனாங்க, காசுக்காக. ஒன்னொன்று ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் காசு வந்து போயிருச்சு. பெட்டிங் வந்து மலேசியாவில் இருக்க இப்போ தான் ஆன்லைன் ஆயிடுச்சு, வெளியே இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் வந்து கரப்ஷன் வந்து இருக்கு டேவிட், இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரியும் காசு வாங்குறவனுங்க கேம் வேணுன்னே தோப்பானுங்க, நம்ம பார்த்தாலே தெரியும் கிளியராக கேமை செய்கிறானுங்கடா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அது அந்த அந்த அதான் ஸ்போர்ட்ஸ். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் பேட்மிண்டனுக்கு அனுப்புகிறாங்க. பேட்மிண்டன்னா மிஞ்சி போனால் புருகு வந்தால் 2 மூணு சிங்கிள் விளாட்றாங்க, அங்கேயே முடிச்சாலும் போகிறதில்ல பிள்ளைங்க. இப்போ எல்லாம் வந்து நம்ம பையனுங்க நீங்கள் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா செஸ்ஸு எல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கேம்ஸுக்கு தான் போகிறாங்க. ஸோ வேர் தெர் இஸ் அ ஸ்கோப் ஃபார் தேம் டு ஷைன்லாம். இந்த டீம்மு இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நாட்டில் இருந்து நம்ம ஃபுட்பால்லாம் விளாட்றோன்னா வந்து மைட் அஸ் வெல் விளாடாமலே இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. பிகாஸ் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ரேசிசமில் இடிபட்டுட்டு வருவீங்க. அந்த ஒரு பையன் வந்து கோகிலேஸ்வரன் ராஜ்னு ஒரு பையன், டைட்டஸோட மச்சானா என்னமோ ஒரு சொந்தக்கார பையன் தான். அவன் வந்து சைன் அப் ஃபார் எந்த கிளப்பு, ஒரு கொரியன் கிளப்புக்கு ஒரு கேம் விளாண்டுட்டு வந்தான். பிளேயிங்கில் ஒரு 6 கேம் விளாண்டான். அப்புறம் தெரில இப்போ எங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் பிளேயை முடிச்சிடறானுங்க. பிகாஸ் இந்த ஈகோ சிஸ்டமில் வந்து இது ஒரு கொராப்டடான ஈகோ சிஸ்டம். இது ஒரு ஸ்டேட் இருக்குது, பர்டிகுலர்லி ஒரு ஸ்டேட்லாம் நான் சொல்ல விரும்பல, அவன் தான் வந்து காசு கொட்டி இதெல்லாம் ஆரம்பித்தானுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்டேட்டும் அந்த மாதிரி வந்துட்டு நேஷ்னல் டீமுக்கு பிளேயர்ஸை இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. என்ன அதை பார்க்கும்போது வந்து இந்தியன் பிளேயர்ஸ் இல்லைன்றது வேற டேவிட், அது நமக்கு வந்து இனமாக இருக்கும். மலேசியாக்காரனே இல்லைன்றப்போ பார்க்குறப்ப தெரியுமா அதுலேயும் அவனுங்க அந்த இதெல்லாம் போடுறானுங்க, அந்த வெளியே விளாண்டுட்டு போகிறானுங்களே அவனுங்க நாட்டுக்கு போயிட்டு வந்து படம் போடுறானுங்க இன்ஸ்டாகிராமில். நான் அப்போ வீட்டுக்கு வந்துட்டேன், ஐம் பேக் டு ஹோம் அப்படின்லாம் போடுறானுங்களா. அது பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம என்னடா இது மலேசியாக்காரனா இல்லை, மலேசியாவில் 30 மில்லியன் பேர் இருக்கும் மலேசியன்ஸு, 30 மில்லியன் பேர். அதில் அந்த ஃபுட்பால் விளாட்றவங்க ஒரு 5 மில்லியன் பேர்னு வச்சுக்கோமே, ஐ மீன் அந்த வயசில் உள்ளவங்க. நான் அந்த 5 மில்லியன் பேரில் கூட ஒருத்தன் கூட கிடைக்கல, இவனுங்களை தான் நீ கொண்டு போயிட்டு பார்க்கணும். ஸோ இது என்னத்தை காட்டுதுன்னா ஷார்ட்கட் வே ஃபார் மலேசியா டு ஷைன் இன் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன், ஷேம்ஃபுல். வேறு வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு. அதான் அந்த ஒரு டைமில் வந்து நீ பார்த்தோன்னா ஹாக்கி, அதீஸ் ஹாக்கி இந்தியன்ஸும் சீக்கியர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆமாம், இப்போ ஹாக்கி இல்லையா, இப்போ இல்லையே அவங்க தான் ஹாக்கி. அது வந்து நான் நினைக்கிறேன் 2006 வரைக்கும் கூட கோவிந்த் சிங்கே மினிஸ்டர் ஆயிட்டாரு. இப்போ ஹாக்கியில் சிங் இல்லாத போயிட்டாங்க, அந்த நிலைமை ஆயிடுச்சு. அதான் ஹாக்கியும் போச்சு, இப்போ அதுவும் போச்சு, முடிஞ்சிருச்சு. அதையும் இம்பார்ட் பண்ணிக்கலாமே, அதுவும் கொண்டு வந்துடலாம்.
எங்கேருந்து கொண்டு பாகிஸ்தான்லேருந்து கொண்டு வருவாங்க. பாகிஸ்தான் நல்ல ஃப்ரெண்டில் ஒரு பிஎம். ஆமாம், கொண்டு வந்தலாம். சரி சதீஷ், பாகிஸ்தான் இந்த ஓவை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தான் நம்ம பேசணும். இது கொஞ்சம் எஸ்கலேட் ஆகிருக்கு இப்போ. 100 ஸ்டேஜுக்கு போயிருக்கு. ஈரானும் பதிலடி, நியாயமான அடி தான், நியாயமான அடி உண்மையாது. ஈரான் பதிலடி கொடுத்தது. ஸோ இப்போ அமெரிக்கா தான் எந்த சுச்சுவேஷனில் தெரியல. அவர் அதை வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ட்ரம்ப் டீல் எல்லாம் டீல் தான். அவங்க ஒன்றும் டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தோன்னா, திடீர்னு வந்து அராப் வந்து அரப் கண்ட்ரி அராப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, சல்மான் வார்னிங்களா இவர் இஸ்ராயலை வார்னிங்கு, வி வில் பி சப்போர்ட் ஈரான் சொன்னது வந்து ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்களா, எல்லாம் அராப்ஸ் தானே, அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. பட் அவங்களோட மசாப்பே டிஃப்ரெண்ட், ரேஸே வேற. இவங்க பெர்ஷியன்ஸ், அவங்க அரேபியன்ஸ். அவங்க ஆகாது. ஈரான் வந்து பெர்ஷியன்ஸ், ஈரான் வந்து அரப்ஸ் கிடையாது. அரப்ஸ் வந்து வேற, அவங்க வேற. ஸோ அவர் சொன்ன வசி அங்கே நீ பார்த்தோன்னா வேற மாதிரி ஒரு இது போய்கிட்டு இருக்கு. ஸோ ரெண்டாவது நம்ம நினைக்கிறேன் அடுத்த வாரத்தில் நம்ம வந்து என்ன பார்ப்போம்ட்டா, ரெண்டாவது இந்த ஆர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். எந்த ராக்கெட் வந்து அடிச்சிருக்கு, எந்த கப்பை குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து யூஎஸோட மார்க்கெட் பாருங்க. ஏன்னா இஸ்ராயல் வந்து டோட்டலாக வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து வேற, அந்த மார்க்கெட்லாம் வேற. ஃப்ரான்ஸு கப்பை, ரஷ்யாவோட பாம்பு, ரஷ்யா என்ன இந்தியா பாம்பு, அவங்க வந்து சைனாவோட கப்பை. ஸோ இந்த வாட்டி வந்து இஸ்ராயல் பாருங்க. இஸ்ராயல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவரோட மெயின் ஆர்ம் சப்ளையை வந்து யூஎஸ் தான் போகிறேன். ஸோ யூஎஸ்க்கும் இந்தாண்ட ஈரானுக்கு வந்து ரஷ்யாவோட பொருள் கொஞ்சம் போகுது. அவரே சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதை. ஸோ ஒரு மார்க்கெட் இருக்கும்ல அங்கே. ஆமாம். ஸோ இந்த நம்ம பார்ப்போம். இது வந்து பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்ப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாளத்தில். இது வந்து அது எம்பிஎஸ் நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து எம்பிஎஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நேத்தன்யாஹுவோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. வந்து இப்போ நேத்தன்யாஹு வந்து ட்ராப்ட் இன் இஸ் ஓன் கேம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு, பிகாஸ் நேத்தன்யாஹுக்கு வந்து நிறைய டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது. அதை இது பண்ணோன்னா காசா முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, இங்கே அடிப்போம். ஏன்னா அந்த டாக்ஸ் வந்து ஸ்டால் ஆயிடுச்சு பாருங்களேன். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு ஒன்று கிளப்பி விட்டுட்டோமா, அதில் அவர் சொல்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சப்போர்ட் தேடுறாராம். இப்படின்னா வந்து அடுத்தது வந்து இப்போ இஸ்ராயல் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது வந்து டெத் ஃபார் யூஎஸ்ன்ட்டு, அது வந்து அவங்களே கடுப்பாயிட்டாங்களா. அது என்ன யூஎஸ் வந்து அவன் மிரட்டுறான்றது. அவன் ஈரான் வந்து யூஎஸ் பற்றி எதுவும் பேசலை. அவனுக்கு நீ வந்து அஃப்கோர்ஸ் இஸ்ராயல் ஹேஸ் ஆல் த ரைட்ஸ் டு செல்ஃப் டிஃபென்ஸ், அதில் வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் இது வந்து தக்கில் இது என்ன சொல்லுவாங்க, ஒரு களவாணித்தனம். நான் ரவுடி மாதிரிலாம், இன்டர்நேஷனல் ரவுடி, நான் இங்கே புந்து அடிப்பான் அப்படின்ற மாதிரி செய்கிறது. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அது பார்க்க ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா அவன் அடுத்தது இப்போ அடுத்தது வந்து இப்போ இந்தியா வந்து இங்கே இருக்கு, இங்கே வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குன்ட்டு பாகிஸ்தானில் அடிக்கலாம். பாகிஸ்தான் வந்து அதோட சின்ன நாடு அடிக்கலாம். ஸோ இது வந்து சைனா வந்து ஓகே எனக்கு வந்து இது ஜப்பானில் வந்து இந்த மாதிரி இது இருக்குன்னு அடிக்கலாம், தைவான் அடிக்கலாம். ஸோ இது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு வேர்ல்ட் ஆர்டர். அதான் யுஎன் வந்து முடிஞ்சிருச்சு. யுனைடெட் நேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் பீட் இது லீக் ஆஃப் நேஷன் வந்து ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே யுனைடெட் நேஷன்ஸ் வந்துச்சு. யுனைடெட் நேஷன்ஸ் இப்போ வந்து இது இல்லாமல் போச்சு பாருங்களேன். மூணாவது ஒரு ஆர்கனைசேஷன் வர்றதுக்கு அந்த வார் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து டேவிட் அதை கடைசியாக நான் பார்த்துட்டு வந்தப்போ நேத்தன்யாஹு சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணார், தியோலாஜிக்கல் தக்ஸ் அப்படின்ட்டு. மதத்தை வச்சுட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கவனுங்க அப்படின்ற வார்த்தை. அது தியோலாஜிக்கல் தக்ஸு. இவன் வந்து ரீஜனலுக்கே இவனுங்களால் பிரச்சனை, எங்களை மட்டுமா அவனுக்கு வந்து மிரட்டுறானுங்க. அராம்கோ ஆயில் டிப்போர்ட் அடித்தானுங்களா சவுதி அரேபியாவோட அராம்கோவில் ஹூத்தியில் அடித்தானுங்க. அது யார், இவனுங்க தான் பண்ணானுங்க. ஹெஸ்புல்லாவுக்கு இவனுங்க தானே இது பண்ணானுங்க. இவனுங்க இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அவன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், நம்ம இன்றைக்கி சொன்னோம் அன்றைக்கி சத்திரை நம்ம இது பண்ணுறப்ப ரெஜிம் சேஞ்சுக்கு தான் அவனுங்க செய்கிறானுங்கன்ட்டு நேத்தன்யாஹு வாயிலேருந்தே அது வந்துருச்சு. நம்ம ப்ரிடிக்டட்லாம், நம்ம சொன்னது தான், ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து என்னன்னா கொமேனியை போடணும் அப்படின்றது. அப்போ ட்ரம்ப் தான் அதை நிப்பாட்டினது, அது செய்யாத இது வந்து பெரிய இதாகிரும்னு சொல்லிட்டு. அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம், ட்ரம்ப் தான் நிப்பாட்டி வச்சிருக்காராம். ஸோ தரல எங்கே போகுது இஸ்ராயல். அவங்க வந்து ப்ரிசிஷன் டார்கெட்லாம் எல்லாம் லீடர்ஸை போட்டுட்டு நாடு வந்து லீடர்ஷிப் இல்லாமல் போயிடும். ஸோ அஃப்கோர்ஸ் இன்டர்னல் பாலிட்டிக்கல் பிரச்சனை இருக்குது. அங்கேயும் வந்து ஈரான் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாம் ஒற்றுமையாக அந்த மாதிரிலாம் இல்லை இருக்குது. அங்கேயும் வந்து டைவர்ஷன் இருக்குது, வேறு குரூப் இருக்குது, டிவிஷன்ஸ் இருக்குது, வேறு குரூப் இருக்குது, இன்டர்னல் பிரச்சனை இருக்குது.
நீ பார்த்தனா ரொம்ப இனவரி உள்ளது இருக்குது. அவனுங்க மதம் சம்மந்தப்பட்டவனு இருக்கானுங்க, அவனுங்க கண்ட்ரோல் லைக் பாஸ்மை அது 2 குரூப் இருக்குது. பட் இன்னொரு நியூட்ரலான ஒரு குரூப் இருக்குது. இவனுங்க இருக்கக்கூடாது, இவனுங்களால தான் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அது நம்ம பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா வெளியில் தெரியல. ஸோ அங்கே தான் வந்து பிடிச்சி எல்லாத்தையும் போடுறானுங்க. இன்றைக்கி வந்து இவங்க மோசாட் சொல்கிறது வந்து அது வந்து முழுக்க இஸ்ரேல்காரன் இல்லையா, உள்ளுக்குள்ளவன் தானே மோசாட்டுக்கு வேலை செய்கிறான். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்துச்சுன்னா இவனுங்களை முடிச்சிருவானுங்க, நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவோம். இதுதான் அந்த கேம். இப்போ பசாருக்கு என்ன நடந்துச்சோ அதே சீரியாவில் என்ன நடக்குதோ அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இங்கே ஈரானில் பார்க்குறாங்க. சிரியா வந்து கொஞ்சம் சின்ன நாடு பாருங்களேன். பார்த்துக்கிட்டா ஈரான் வந்து 10 times the size of சிரியான்றாங்க. பட் நம்ம இதை பார்ப்போம் சதீஷ், அநேகமாக இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்துருவோம். அந்த ஈரான் உள்ள எதிர்ப்பு தெரிவிக்கிறது, ஈரானுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக தெரிவிக்கிறது வந்துடும். நான் பார்க்குறப்ப 300 பேர்கிட்ட வந்து ஈரானில் செத்துட்டாங்க. இங்கே வந்து ஒரு 40 பேர்கிட்டலாம். வார் இஸ் நாட் குட். மக்களோட உயிர் போகுது, 2 சைடும் போகுது. இஸ்ராயல்லையும் வந்து இது வந்து ஏன்னா அயன் டோமா அப்படி இப்படின்னு இப்போ உழுவுது அங்கங்கே ஆளுங்க சாவுறாங்களா. இஸ்ராயல்லையும் அது ஒரு எதிர்ப்பு வரும்ல. இல்லை அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஈரானு நீ அயன் டோம் தானே வச்சிருக்க, நான் வந்து 10-15 அனுப்புறேன், நீ அடிச்சிடுற சத்துக்களி பல்கா. ஏன்னா வந்து அயன் டோமோட இது வந்து 90%. அப்போ 90% நான் 100 தான் அனுப்புனா 10 போயிட்டு விழுவோம். இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, ரைட்டு தான் 1000 அனுப்புறேன் 100 விழுவிட்டோம் சாவு அந்த மாதிரி தான் அனுப்புறாங்க. தென் பாதி வந்து ஜோர்டன் அடிச்சு இறக்கிறான். யூஎஸ் அப்பப்போ பெரிய பெரிய மிசைல்லாம் யூஎஸ் அடிச்சு. யூஎஸ் தான் அவங்களோட பிரச்சனை இப்போ என்னன்னா ஹைப்பர்சோனிக் வந்து நீ அடிக்க முடியாது. ஸோ அதுதான் போயிட்டு உளுந்துருது. ஆனால் சரண் அடி தான் இல்லை. அப்போ என்ன ஆகணும், அவங்க தகர்த்துட்டு வந்து எல்லாம் சிவிலியன்ஸ் இடலாம். சிவிலியன்ஸும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நேத்தன்யாஹூ சொல்கிறது வந்து ரெஜிம் சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்க பார்த்தா இஸ்ராயல் உள்ளவங்க எல்லாம் கடுப்பாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு அடித்து வம்பளு தொட்டு அவனுங்க போட்டுக்கிட்டு இருக்கானுங்களா. இதனால வந்து நம்மளை எல்லாம் பங்கருக்குள்ளே போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. ஈரானில் அது இல்லைல்ல, இங்கெல்லாம் பங்கரில் ஒழிஞ்சிக்கிறாங்க, தப்பிக்கிறாங்க. ஒரு நேரம் போல் இருக்குது, அதில் திடீர்னு டே டைமில் அடிச்சு விட்டானா. ஸோ இப்போ அவங்க அதுக்கு பயப்படுறாங்க. என்னோட சந்தேகம் என்னன்னா, சீலாப்னா நேத்தன்யாஹூவை மாற்றி அனுப்பி விட்ருவானுங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பிரச்சனைக்கு நீ தான்டா காரணம் கிளம்புன்ட்டு. சரியா இருந்தாலும் இதோட அப்டேட்ஸ் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும் ரெஜிம் சேஞ்ச் இருக்கான்ட்டு. எனக்கு பார்க்குற பார்த்தா ரெஜிம் சேஞ்ச் இருக்காங்க. வேலை செஞ்சு லீடர்ஷிப்லாம் அடிக்கிறானுங்க. அடிச்சோன்னா ரெஜிம் சேஞ்ச் பண்ணும். இட்ஸ் நோ சாய்ஸ் தான். நீ ஒன்று பண்ணா ஒன்று நீ தெளிச்சு ஆகணும், ஒன்று வந்து ரெஜிம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ நீ சீரியாவில் பார்த்தோன்னா அதுதான் ஓடிட்டான் அவன் போய் சேஃப் ஆகிட்டான். பஸ் எங்கே தான் நினைக்கிறேன், ரஷ்யாவில் இருக்கான். அவன் போனோன்னே அப்படியே நாடு யாருமே இல்லாத அவனிச்சு டேக் ஓவர் பண்ணிட்டான். ஸோ த திங் வில் பி அப்பலாம் அப்படி நடந்தால் தான் வந்து நீ பேச்சுவார்த்தை நடத்த முடியும். யூரோப்ஸ் நினைக்கிறேன் நோ ப்ராப்ளம் வித் தேரான். ஈரான் கூட அவனுங்களால உறவு வச்சிருக்காங்க. பட் அமெரிக்கா கூட அவன் பேச்சுவார்த்தை நடத்த, இந்த கிறுக்கம் கூட பேச்சுவார்த்தை நடந்தா அங்கே ரெஜிம் சேஞ்ச் பண்ணால் தான் இதை நடத்த முடியும், நடத்திட்டு ஸ்டாப் பண்ண முடியும். இஸ்ராயல் வந்து டேக் ஓவர் பண்ணுவானா ஈரானா, அதெல்லாம் சும்மா பேச்சு. என்ன நடக்கும்னா அவனோட ப்ராக்சியாக தான் இருப்பான். ப்ராக்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே ப்ராக்சி ஆச்சுன்னா ஒரு வகையில் வந்து சதீஷ், ஒரு வகையில் எடுத்துக்கிட்டோமா இது ஸ்டாப் பண்ணலாம். அந்த டென்ஷன் குறையும் அந்த இடத்துல. பட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்துகிட்டு இருக்கும். இல்லை ஆப்கானிஸ்தான் நம்ம பார்த்தோமா, ஆப்கானிஸ்தான் நல்லா இருந்தானுங்க. சோவியட் படம் எடுத்தான், சப்போர்ட் பண்ணானு, இவனுக்கு சப்போர்ட் வந்தானுங்க, தாலிபான் வந்தானுங்க. அப்படிதானே அது நாடு போயிடும், அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இஸ் நாட் அது அவ்வளோ நாட் as easy as that. இல்லைனா வந்து அதை போயிட்டு இந்தியா வந்து எப்பயோ செஞ்சுருப்பாங்க பாகிஸ்தான். பட் மலேசியாவில் அதெல்லாம் வராது, காலி விடுங்க. அடுத்த வாட்டி எலெக்ஷன்லேருந்து மக்களே தூக்கி எறிஞ்சிரும். இந்த அன்வாரையும் இந்த டிஏபியோட கொஞ்சம் பிகேரோட கொஞ்சம் மடானி எல்லாத்தையும் இந்த டிஏபி இந்த எலெக்ஷன் மக்களே நீங்கள் எத்தி வேட்டிருவீங்க. ஏன்னா இவன் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. அவனுங்களோட ரொம்ப கொடூரமானவனாக இருக்கான், மோசமானவனாக இருக்கான். ஸோ இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் சதீஷ். ஓகே சதீஷ், 1.5 மணி நேரம் வந்துருச்சு. ஓகே, மீண்டும் உங்களை வந்து கேட்குறது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பிஸ்னஸ் இது இருந்தால் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்புங்க. ஸ்பான்சர்ட் எபிசோட்ஸ் கூட நம்ம செய்யலாம், நமக்கு வந்திருக்கு. பட் நம்ம சொல்கிற மாதிரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்துச்சுன்னா இதெல்லாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி இல்லை உங்கள் சர்வீஸ் பற்றி நீங்கள் பேசணுன்னா எங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா தென் we can do that also. ஸோ அதுவும் நம்ம வந்து செய்யலாம். அந்த எபிசோடில் அந்த ப்ராடக்ட் பற்றி அந்த சர்வீசஸ் பற்றி நம்ம பேசணுன்னா அதுவும் பேசலாம். பட் ஸ்பான்சர்ட் கான்டென்ட்லாம் அது நீங்கள் வந்து நம்ம கால் பண்ணுங்கள், தென் எப்படி செய்கிறது அதுன்னு சொல்லிட்டு. மீண்டும் சந்திப்போம். செம்பா பக்கம் அரட்டை மரம்.